सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। उद्धव गीதை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அன்புக்குரிய பிரியமான நண்பனாகிய உத்தவருக்கு உபதேசித்தது. அதில் யது மகாராஜாவுடைய கேள்விக்கு பதிலாக அவதூதர் ஒரு வகையான சந்நியாச வாழ்க்கை முறையை மேற்கொண்டவர். அவர் தன்னுடைய மகிழ்ச்சி அல்லது தான் ஆனந்தமாக இருப்பதற்கான காரணங்களை சொல்லி வருகின்றார். நான் ஆனந்தமாக இருப்பதற்கு காரணமாக நான் பெற்ற அறிவு 24 குருமார்களிடத்திலிருந்து இந்த அறிவை நான் பெற்றேன்னு சொல்லி சொன்னார். அதில் முதல் குரு யார் என்றால் இந்த பூமியைத்தான் குருவாக சொல்லுகின்றார். சென்ற வகுப்பில் இதெல்லாம் நிறைவாக பார்த்தோம். 2 ஸ்லோகங்களில் 7வது அத்தியாயத்தில் உள்ள 2 ஸ்லோகங்களில் 37, 38 2 ஸ்லோகங்களில் முதல் குரு பிருத்திவி அல்லது பூமி, அதிலிருந்து நான் பெற்ற அறிவு என்ன என்பதை சொல்லுகின்றார். நாம் வசித்து கொண்டுள்ள இந்த பூமி, குறிப்பாக இந்த 37வது ஸ்லோகம் அதைத்தான் சொல்லுகின்றது. அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன பார்த்தோம் என்றால், சென்ற வகுப்பில் பொறுமை அல்லது திதிக்ஷா அல்லது க்ஷமா. க்ஷமா சொல்லி சொன்னால் மன்னித்தல் என்றும் ஒரு அர்த்தம் இருக்குது, பொறுமை என்றும் ஒரு அர்த்தம் இருக்குது. பகவத்கீதையில் கூட நாம் இந்த க்ஷமா, மன்னித்தல் அல்லது பொறுமை, அதை பற்றி ஒரு பண்பாக பார்த்துருக்கின்றோம். இந்த இடத்துலையும் பகவான் சொல்கின்ற கருத்துக்கு அர்த்தங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பொறுமை எனும் பண்பை நான் பூமியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். பூமியை பார்த்து பொறுமையை கற்றுக்கொண்டேன். பொதுவாக சொல்லுவாங்க பூமியை போல பொறுமை. ஆமாம், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படி சொல்லி திருக்குறள் இருக்கு. பூமியை தோண்ட தோண்ட அது என்ன பண்ணனா, எவ்வளோ தோண்டினாலும் அது பொறுமையாக தாங்கிக்குதுன்னு சொல்லு. அதுபோல் இந்த பூமிக்கு பொறுமை. அது அந்த காலத்து பழைய பாட்டு ஒன்று இருக்குது, பொறுமை என்ற நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் பெண்கள். இப்போ சொன்னால் அடிக்க தான் வந்துடுவாங்க. நாங்கள் மட்டும்தான் பொறுமையாக இருக்குமா, மற்றவங்க பொறுமையாக இருக்கக்கூடாதா? ஆமாம், இந்த மாமியார் பிசாசு பண்ணுறதுலாம் தாங்கிக்கிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்படி சொல்கிறவங்களும் மாமியார் ஆகும்போது அவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு அப்புறம் பார்க்கணும். பொறுமை என்றால் என்ன என்று கூட நாம் பார்த்தோம். மறுபடியும் ஞாபகப்படுத்திக்குவோம். முதல்ல பொறுமை என்ற சொல்லுடைய லட்சணம் என்ன? பொறுமை என்பது பலமும் சகிப்புத்தன்மையும் ஒரு சேர பெற்றது சொல்லி பார்த்தோம். பலமும் சகிப்புத்தன்மையும். ஒரு பலசாலியாக இருக்கிறவனே பலம் இல்லாத அடிச்சிட்டான்னா அவன் பலசாலி திருப்பி அடிக்காமல் இருக்கான்னு அது காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய சகிப்புத்தன்மை, பொறுமை தான். அல்லது திட்டுறவங்களை திருப்பி திட்டாத இருக்கிறதுக்கு காரணம் திட்ட தெரியாதில்லை. சரி, அதுக்கு நிறைய சக்தி வேணும். அடிக்கிறதுக்கு குறைவாக தான் சக்தி வேணும், திருப்பி அடிக்காமல் இருக்கிறது தான் நிறைய சக்தி வேணும் தாங்கிக்கிறது. அதனால தான் பொறுமை என்பது பலகீனம் இல்லை. அதனால தான் பலமும் சகிப்புத்தன்மை ஒரு சேர பெற்றது சொல்லி பார்த்தோம். காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்டு என்டியூரன்ஸ் சொல்லி பார்த்தோம். சகிப்புத்தன்மை பலமும் கலந்த ஒன்று. அதனால் ஒரு ஸ்ட்ரென்த், நமக்கு ஒரு பலம், பவர் வருகின்றது. இந்த பவர் எதற்கு சொல்லி சொன்னால், நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பொறுமையாக அதிலிருந்து கடந்து வருவதற்கு அந்த பொறுமை நமக்கு ரொம்ப தேவைப்படுறது. சொல்லுவாங்க அவசரத்தில் அண்டாக்குள்ளே கூட கை போகாதுன்னுவாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி அப்படி
தாய்மலரும் கேட்பார். இன்பத் துன்பம் சமானமாய் உருவது எப்படி ஆயினும் சொல்லுவார். அடுத்து பொறுமை என்பது ஒரு துணிவினுடைய விளைவு சொல்லி பார்த்தோம். சென்ற வகுப்பில் இதனால் விரிவாக பார்த்தோம், சுருக்கமாக வார்த்தைகளில் பார்ப்போம். நமக்கு ஒரு சக்தி இருந்தால்தான் பொறுமையாக இருக்க முடியும். ஆக பொறுமை பலகீனமும் இல்லை, நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சக்தியினுடைய வெளிப்பாடு. எப்படிப்பட்ட சக்தி என்றால், கஷ்டங்களிலும் துயரங்களிலும் நம்முடைய மனதினுடைய அமைதியை இழந்து விடாமல் அந்த கஷ்டங்களை துயரங்களை சந்திக்கின்ற ஒரு தகுதி, சக்தி, அதுக்கு பேர் தான் பொறுமை. என்னதான் நாம் ரொம்ப பிளான் பண்ணி வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது தான் இருக்கின்றது. எவ்வளோ பிளான் பண்ணாலும் எல்லா பிளானும் காம்ப்ளான் ஆகிடுது. ஆமாம், நிறைய வாழ்க்கையில் பார்க்குறோம். குளிர், வெப்பம், மான அவமானம் எல்லாமே வருது. ஆக எவ்வளவு தான் கவனமாக சாப்பிட்டாலும் கூட உடலுக்கு சில சமயம் நோய் வந்து விடுகின்றது. ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் நிறைய இருக்குது. எப்படி இருந்தாலும் கூட அப்படி இல்லாதவர்களுக்கு வராத நோய் கூட ரொம்ப கவனமாக இருக்கிறவங்களுக்கு வந்துடுது. என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் பார்க்குற ஒரு ஸ்டேஜில். ஆக உடலுக்கு வருகின்ற நோய், சுகதுக்கம், மான அவமானம் போன்ற கஷ்டங்கள் அல்லது இன்பங்கள், இவைகளை எல்லாம் சந்தித்தே ஆக வேண்டும். அவைகளில் நாம் நம்மை இழந்து விடாமல், அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கு நம்மை நாம் இழந்து விடக்கூடாது, அங்கு நம்மை நாம் இழந்து விடாமல் இருப்பதற்கு தேவையான ஒரு பண்பு, ஒரு ஸ்ட்ரென்த்து தான் பொறுமை. பொறுமை என்பது பலம், நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஆக இந்த பொறுமை என்பது ஒரு அறிவினுடைய பலன் சொல்கிறார். பொறுமை என்பதை தவறாகவும் நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. ஆக எங்கு பொறுமையாக இருக்க வேண்டுமோ அங்கு பொறுமையாக இருப்பது, இருந்து செயல்படுவது, அது பொறுமையினுடைய ஒரு பலத்தினால் தான் முடியும். அவசரத்தை எதையுமே சாதிக்க முடியறதில்லை. அடுத்து சோம்பலாக இருப்பது சிலர் பொறுமை என்று நினைத்து கொள்கின்றார்கள். அதுவும் இல்லை. ஒரு மாதிரி சோம்பலாக அப்படியே இருக்கிறது, அது பொறுமை இல்லை. எருமை கூட தான் அப்படி இருக்குது. தாமதித்தல், தாமதமாக செய்தல் தீர்க்க சூத்ரி சொல்வார் பகவான். அப்படி தாமதித்து செய்தல், எதையுமே மெதுவாக சேர்த்து கடைசி நேரம் செய்கிறது, அப்படிலாம் இல்லை. இழுத்து இழுத்து செய்கிறது. சில நேரம் பேசுகிறதே சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு பொறுமை போயிடும். என்ன சொல்ல வரீங்க, சீக்கிரம் சொல்லுங்களேன். இதெல்லாம் பார்த்த கருத்து தான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆக உறக்கம், சோம்பல், தமோகுணம் இதனால் ஒருவன் செயல்படாமல் இருந்தால் அதை நாம் பொறுமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்து இந்த பொறுமை என்ற குணத்தை நாம் இழப்பதற்கு காரணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ரஜோகுணம் சொல்லிப்பார். எப்போ பார்த்தாலும் எதனா ஒரு மாதிரி அப்படி செய்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ரஜோகுணம் கூட நாம் பொறுமை இழப்பதற்கு காரணமான ஒரு குணம். அப்போ சத்துவகுணம் இருக்கணும். தமோகுணம் பொறுமை இல்லை, தமோகுணத்தை இருப்பது பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டோம். சத்துவகுணம் என்பது அறிவுடன் அமைதியாக இருப்பது. ஆமாம், அப்போது ரஜோகுணம் தான் நம்மை பொறுமை இல்லாமல் செய்வது. ஆக பொறுமை என்பது சத்துவகுணத்துடைய வெளிப்பாடு, நிதானமாக நம்மை நடக்க வைப்பது. ஆக பொறுமை என்பது ஒரு விதமான அறிவினுடைய வெளிப்பாடு, பலத்தினுடைய வெளிப்பாடு, சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு. அடுத்து பொறுமையாக இருப்பவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்று அதுக்கு இன்னொரு லட்சணம் சொல்ல, எஃபிஷியன்சி, திறமையுடன் செயல்படுவதற்கும் ஆதாரமாக இருக்கின்ற குணம் பொறுமை. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டருக்கு பொறுமையில் என்ன பண்ணுவார்? என்னென்னோ பண்ணிவிடுவார். பொறுமையால்னா சிந்திச்சு மாத்திரை சரியாக கொடுக்க முடியாது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற பொறுமையில்னா என்ன ஆகும்? குழந்தைய சுமக்கிற தாய்க்கு அந்த 10 மாதம் எவ்வளோ பொறுமையாக இருக்கா? 10 மாதமும் அந்த 300 நாளும் குழந்தை தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரணும், முழுமையான வளர்ச்சியோடு வர்றது.
அதே போல் ஒரு செடியை போடுறோம், அது 10 நாள் எடுக்கிறது இருக்குது, ஒரு 30 நாள் எடுக்கிறது இருக்குது, 60 நாள் எடுக்கிறது இருக்குது, 3 வருஷத்தில் விளைஞ்சி கொடுக்குறது இருக்குது. அதெல்லாம் பொறுமை தானே. ஆக எஃபிஷியன்சி என்ற சொல்லுக்கு அர்த்தம் திறமையாக செயல்படுவது என்று பொருள். அதற்கும் பொறுமை தேவை, திறமையாக செயல்படுவது. அதுக்குள்ள உதாரணங்கள்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த பொறுமை என்பது எங்கே நமக்கு பொறுமை வேண்டும், இதெல்லாம் பார்த்த கருத்து தான் மறுபடியும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பொறுமை என்ற குணத்தை பற்றி பார்த்தோம். இங்கு செயல்பட்ட பிறகும் கூட ஒரு செயல் இருக்கின்றது, செயலை செய்து விட்டோம். செயலை செய்த பிறகு அந்த செயலினுடைய விளைவை நாம் பெறுவதற்கு என்ன பண்ணணும்? அங்கும் பொறுமை தேவைப்படுகின்றது. செயலை செய்து செயலினுடைய விளைவை எதிர்பார்த்திருக்கும் பொழுது பொறுமை தேவைப்படுகின்றது. அடுத்து பொறுமையோட அடுத்த லட்சணம் பார்த்தோம், காத்திருத்தல். காத்திருத்தல் என்பதை வேறு ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா காலத்தை சுமத்தல், வெயிட் பண்ணுறது. உலகிலேயே ரொம்ப நமக்கு கஷ்டமான ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? வெயிட் பண்ணுறது தான். யாராவது நண்பர்களை சொல்லியிருப்போம், அவர்களுக்காக நாம் ரெடியாக இருப்போம், பஸ் ஸ்டாண்டில் காத்திருப்போம், எல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் நேரம் முக்கியம் தானே, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடும். இதில் நிறைய பேர் இடத்துல அது ஒரு சுபாவம் இருக்குது, நேரத்தை கடைப்பிடி, பங்க்சுவாலிட்டி என்பது ரொம்ப கஷ்டம். அதில் வெயிட் பண்ணுற அந்த நேரத்துக்கு வர ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு யுகம் போல் இருக்கும். அந்த நேரம் நெருங்க. அதுவும் ட்ரெயின் மற்ற இடத்தெல்லாம் வெயிட் பண்ணுறது, ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறது. ட்ரெயினுக்கு ஒரு நேரம் இருக்கும் போகிறதுக்காக, நம்ம போயிட்டு இருக்கும்பொழுது என்ன டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு அந்த நேரம் பாருங்க ஒரு மாதிரி பதட்டம். காலத்தை சுமத்தல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செயலை செய்துவிட்டு அது கனிந்து வரும் வரை காத்திருத்தல், அதுக்கும் பொறுமை தான் தேவைப்படுகிறது. பல பேர் இரிட்டேட் ஆவாங்க. அது எப்போ சொன்னால் யாருக்காவது வெயிட் பண்ணுற நேரம்தான். வீட்டில் கூட பையனோ மகளோ வேறு யாரோ கணவனோ நம்ம நினச்ச நேரத்துக்கு வரலை சொன்னால் நமக்கு என்னென்னவோ எண்ணம் தாட்டெல்லாம் போயிடும். தொடர்ந்து அந்த நேரத்துக்கு வரலைன்னா நம்ம இரிட்டேட் ஆகிடும். சரி, வந்த உடனே கேட்க வேண்டாம்னு நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பொறுமை எழுந்து பார்த்த உடனே, தலையை பார்த்த உடனே பஸ்ட் ஆகிடும். அதோட என்ன தகராறு, அப்புறம் அந்த அமைதி சூழ்நிலையே போயிடும். வீட்டில் எல்லாம் நல்லா செய்து வச்சுருப்போம், உணவெல்லாம் நல்லா செய்து வச்சுருப்போம், நேரத்துக்கு வந்து சாப்பிடணும் படுக்கணுமே அப்படிலாம் நினச்சிருப்போம். உடனே சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, உனக்கு உங்கள் சாப்பாடு வேண்டாம் போன்னு சொல்லி படுத்துடுவாங்க. அது போல் எல்லாம் விவகாரம். அப்புறம் நாமளும் சாப்பிட்றதில்லை. இதுபோல் பொறுமையின்மை ரொம்ப முக்கியம். ஆகையினால இதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். யாருக்காவது ஒருவர் காத்திருந்தால் அவரிடத்துல நம்ம ஜாகிரதையாக இருக்கணுமா. என்ன அதிகமாக அந்த நேரத்தில் பேசிடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். சரி, இதெல்லாம் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்து முடித்த கருத்தினுடைய மணித்துளிகளாக நாம் பார்த்த விஷயம். இனி இந்த அந்த இரிட்டேஷன் ஆகிறது எதனால் சொன்னால் காத்திருந்து ஏற்பட்ட மனதில் வந்த ஒரு வலி, பெயின் தான் அது. அதனால தான் அப்படி பேசிடுறோம். நாமளும் என்ன பண்ணணும், அந்த நேரம் வரட்டும்ட்டு காத்திருக்கணுமா இல்லையா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்குமாம் கொக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது போல் பார்த்துட்டு சரி, அவர்கள் வரலையா, அது வரையும் நம்ம ஏதாவது செய்துக்கிட்டு இருக்கலாம், மற்ற காரியங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், வரும்போது வரட்டும் அப்படி சொல்லி இருக்கணும். ஆமாம், அப்படிலாம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் பொறுமையின்மையினுடைய விளைவு தான் சொல்கிறாங்க. அடுத்து இன்னொரு கருத்து இருக்குது. நாம் செய்த செயலினுடைய விளைவு வரும் வரை காத்திருத்தல், அந்த கருத்தை தான் பார்த்து வரோம். நாம் செய்த செயல் அல்லது கர்ம பலனுடைய விளைவு எப்போ வரணுமோ வரட்டும் என்று காத்திருக்கணுமா. ஒருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே, வள்ளல் பெருமான் சொல்கிறது போல் வரட்டும் நான் பொறுமையாக காத்திருக்கேன், வரும் வரை
காத்திருங்க. வெளியே போனவங்க வீட்டுக்கு வருவாரே பொறுமையாக காத்திருப்போம். அதுக்குள்ளே நம்ம என்னென்னவோ சிந்தனை பண்ணி ஒரு வழி ஆகி ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகி அப்படி இரிட்டேட் ஆகி வந்த உடனே அந்த கத்தில் பஸ்ட் ஆனவுடனே அவங்க எந்த நிலையில் வருவாங்க அதுவும் நமக்கு தெரியாது. அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த லேட்டாக வரது காரணங்கள் இருந்திருக்கலாம், நியாயமான காரணம் இருக்கலாம், இல்லை நியாயமில்லாத காரணம் கூட இருக்கலாம். அதில் வந்த பிற்பாடு கை கால் கழுவி சாப்பிட்ட பிற்பாடு சரி மறுநாள் கூட ஏன் நீங்கள் நேற்று லேட்டாக வந்தீங்க, இது போல் 2-3 நாளில் லேட் ஆகிறது, ஏன் டெய்லி லேட்டாக வரீங்க, கொஞ்சம் நேரத்தோட வாங்க, நேரத்தோட சாப்பிடுங்க அப்படி சொல்லி பொறுமையாக சொல்கிற பொறுமை நமக்கு இருக்கிறது இல்லை. வீட்டில் இது ப்ராக்டிக்கலாக பார்க்குற விஷயந்தான். பள்ளிக்கூடத்தில் பையங்க லேட்டாக வரான், ஏன்டா லேட்டுன்னா லேட் ஆகிடுச்சுங்க டீச்சர். ஏன் லேட்னா லேட் ஆகிடுச்சுன்னா பள்ளிக்கூடம் ஞாபகம் இருக்குது. ஏன் லேட்டாக ஆகிடுச்சுங்க டீச்சர். கோவம் தான் வரும் டீச்சருக்கு, என்ன பண்ணுறது. ஆகவே செயலை செய்த பிறகு, செய்து முடித்த பிறகு அந்த கர்ம பலனுக்காக காத்திருக்கின்ற நேரம் அதுதான் பொறுமை. அதான் சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தது ஆற பொருன்னுவாங்க. சில நேரத்தை பசியோடு வீட்டுக்கு வருவோம், சூடாக செய்து தரணும், அம்மா என்ன பண்ணும், எதோ செய்யணும்னு செய்யும். நாம் வேகப்படுவோம், அம்மா சொல்லுவாங்க நான் அவசரப்பட்டாலும் அடுப்பு அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. அரைகுறைய வேகாமல் எடுத்து கொடுத்தா எப்படி சாப்பிட்றது. நான் அவசரப்படலாம், அடுப்பு அவசரப்படாதப்பா. சரி, அடுத்து 3வது இடம் நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு. செயலை செய்த பிறகு அது பலன் வரும் வரை நாம் காத்திருப்பது ஒன்று. அடுத்து இன்னொன்று இருக்குது. இந்த கர்ம பலனை செயலை செய்த பிறகு, செயலுடைய விளைவை பெற்ற பிறகு, பலனை பெற்ற பிறகு அதை அனுபவிப்பதற்கு நாம் காத்திருப்பது, பொறுமையாக அதை அனுபவிப்பது. ஆமாம். ஆக செயல் செய்யும் பொழுதும் பொறுமை வேண்டும். செயலை செய்த பிறகு அந்த பலன் விளைவு வரும் வரை அதற்காகவும் காத்திருக்க வேண்டும். அப்படியும் காத்திருந்து விட்டு அந்த கர்ம பலன் வந்த பிறகு அதிலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் செய்த செயலுடைய விளைவு, அந்த கர்ம பலன் எனக்கு பிடிக்கவில்லை என்றால், சில நேரத்தில் நமக்கு செய்திருப்போம், அந்த செயலுடைய விளைவு வேறு விதமாக இருந்திருக்கும், அது நமக்கு பிடிக்காது இருக்கும். அந்த பலன் வந்த பொழுதும் நாம் அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்வது, பொறுமையாக இருத்தல். அந்த பலன் நமக்கு பிடிக்கவில்லையா, என்ன செய்யணுமோ செய்வது, என்ன மாற்றணுமோ மாற்றுவது. ஆனால் நமக்கு என்ன இருக்குது, பொதுவாக அதை ஏற்றுக்கொள்வதே இல்லை. நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. நல்லா பார்த்து தான், எல்லாம் யோசித்து அங்கே இங்கே பார்த்து தான் பையனுக்கு நல்ல பொண்ணாக இருக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சங்க. அப்புறம் ஏதோ ஒன்று இப்போ தாங்க தெரியுது. என்ன பண்ணுறது. சரி, என்ன பண்ண முடியும் வேறு. அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா, அது வரைக்கும் பார்த்துட்டு நாம் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அது எப்படின்னு வந்தோம்னா முடிஞ்சு போச்சு விவகாரம். ஆக எதை மாற்றணுமோ, தேவை இருந்தால் பிடிக்காத கர்ம பலனை மாற்றலாம். அதற்கு காரணம், அதாவது அதை ஏற்றுக்கொள்ளாது தான் அந்த பலன் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அதில் பிடிக்காத பலன் வந்தது என்பதை விட அந்த பிடிக்காத பலனை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவளா சொன்னால் இருக்காது, அப்படி ஒன்று நடக்காது. அந்த காலத்து பாட்டு போல நம்ப முடியவில்லை, ஏற்றுக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இது அடுத்த முக்கியமான பலகீனம் நம்ம இடத்துல என்ன, அந்த செயலினுடைய விளைவை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை. ஆக கர்ம பலனை பெற்றவுடன் நாம் அதை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். அதன் பிறகு பலனை மாற்றி அமைக்கவோ அல்லது அது என்ன செய்வோமோ அது அடுத்த விஷயம். செயலுடைய விளைவு வந்துட்டால் சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒருத்தர் ஒரு உதாரணம் சொன்னார். கடையில் ஒன்று வாங்கிட்டு வந்திருப்போம், வீட்டுக்கு வர வரைக்கும் ஜாகிரதை தான் கொண்டு வந்திருப்போம். வீட்டுக்கு பிரித்து பார்த்தா நாம் கேட்ட பொருள் இருக்கார், வேறு எதுவும் இருக்கும்.
உடனே என்ன ஆகும், நமக்கு கோபம் வரும், தூக்கி போட்டு உடைக்கிறது, அது இது வீசி எறியறதுலாம் பண்ணுவோம். சரி, அதுலேயும் பொறுமை என்ன பண்ணலாம், மீண்டும் அவர் கடைக்கு சென்று, என்னப்பா நான் ஒன்று கேட்டு நீ ஒன்று கொடுத்தியே, மாற்றி கொடுன்னு கேட்கலாம். இல்லை போட்டு உடைச்சா அது யாருக்கு நஷ்டம்? பொறுமை இல்லாத நமக்கு தானே. வீட்டிலேயே கூட சில நேரத்தில் உணவு சரியாக இல்லைன்னு சொல்லிச்சுன்னா தட்டெல்லாம் பறக்கும், தூக்கி போட்டு உடைப்போம், சில பொருள்லாம் தூக்கி போட்டு உடைப்போம். வீட்டில் குழந்தைங்க எதுனா தப்பு பண்ணிட்டா நல்லா செம சாத்திட்டு அப்புறம் அது எதுனா டாக்டர்கிட்ட நாம தான் அழைச்சிட்டு போவோம் இல்லையா? ஆக பொறுமைக்குரிய இடம் கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கும் பொழுதும், இல்லை என்றால் அந்த பலனையே நாம் நாசப்படுத்திடுவோம். அது அதை விட டேஞ்சராக இருக்கும். அடுத்து 4வது முக்கியமான இடம், சாஸ்திரத்தில் சொல்லுகின்ற இடம், பொறுமைக்குரிய முக்கியமான லட்சணம், துயர காலத்தில். துயரம் நம்மை அடையும் பொழுது, அனிஷ்டம் பிடிக்காத ஒன்று. 2வது ஃபிசிக்கல் பெயின், அது அந்த பெயின் இருக்க ஃபிசிக்கல் உடல் வலியாக கூட இருக்கலாம். அடுத்து எமோஷனல் பெயின், மனதினுடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அடுத்து இன்டலெக்சுவல் பெயின், ஒரு விஷயம் நமக்கு தெரியவில்லையே என்கின்ற வருத்தம். அது அந்த இன்டலெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். ஒரு விஷயம் இருக்குது, அது பிறர் சொல்லும்போது ஆமாம் எனக்கு இவ்வளோ காலமாக தெரியாது போச்சு, அப்படி ஒரு வருத்தம். ஆமாம், இந்த வருத்தங்கள்லாம் வருகின்ற பொழுது, அல்லது ஒரு வகுப்புக்கு போகிறோம், ஒரு சப்ஜெக்டை போய் கேட்க போகிறோம், அல்லது வேதாந்த வகுப்புக்கே வரோம், அங்கே சொல்கின்ற அந்த பாடம் நமக்கு புரியவில்லையே என்கின்ற வருத்தம், அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆக உடல் ரீதியாக கஷ்டம், நோய் முதலியவையினால் நம்ம வருவது, அப்பவும் பொறுமையாக தான் இருக்கணும். உணர்வுபூர்வமாக வரக்கூடிய மனதில் வருகின்ற கஷ்டம், அல்லது அறிவுபூர்வமாக புரியவில்லை என்று வருகின்ற எந்த கஷ்டம் வந்தாலும், அந்த கஷ்டம், அந்த சூழ்நிலை வந்தவுடன் அதை நீக்குவதற்கு என்ன தீர்வு என்று யோசிக்காமல் நாம் பொறுமை இழந்து நாம் செய்கின்ற அந்த ரியாக்ஷன் இருக்குது பாருங்க, அது வேறு வேறு விபரீதமான பலன்கள்லாம் தந்து விடுகின்றது. அதற்காக அந்த கஷ்டத்தை அப்படியே வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். தலைவலி வந்துவிடுது அல்லது வேறு ஏதோ வந்து விட்டது, தீர்வுக்கான செயலில் இறங்கணும். தீர்வுக்கான செயலில் இறங்க வேண்டாம்னு சொல்லலை. தலைவலி அப்படியே சகிச்சுக்கன்னு கூட சொல்லலை. தலைவலி வந்துவிடுதா சரி, வேறு ஏதோ வலி வந்துவிடுதா சரி, டாக்டரை போய் அணுகணும். மாத்திரை கொடுத்தார், மாத்திரை போட்டுக்கிட்டோம். அது போய் என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகணும், ஒரு 1/2 மணி நேரம் ஆகணும் இல்லையா? அதற்குள்ளே அது போகவில்லை என்று என்ன பண்ணுவோம், ரொம்ப அங்கலாய்ப்பு. டிவியில் அல்லது விளம்பரத்தெல்லாம் மாத்திரையை போட்ட உடனே அடுத்த செகண்டே வலி போயிடும். அங்கே ஒவ்வொரு செகண்டுக்கும் பணம் டப்பு. ஆமாம், அதனால் ஒரு செகண்டில் முடிச்சுடுவார். நாம் அதே போல் போட்ட உடனே எனக்கு வலி போகலைன்னா அது போய் வயிற்றில் போய் அதனுடைய வீரியம் செயல்பட்டு பலன் தரணும். அப்போ தீர்வும் தேடிட்டோம், மருந்தும் போட்டுட்டோம். மருந்து போட்டுட்டு என்ன பண்ணுவார், 3 வேளை மருந்தோ ஏதோ சொல்லுவார் டாக்டர். அது போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், டாக்டர் போய் பார்க்கணும். மருந்து போட்டு உடனே சரியாள் டாக்டர்கிட்ட 1/2 மணி நேரத்தில் போய் உட்காருவோமா? அப்படி உட்காந்தா டாக்டர்கிட்ட எல்லா கியூவில் தான் உட்காந்துருக்கணும், அங்கே தான் இருக்கணும். மருந்து கொடுத்துருக்கேங்க, ஒரு 3 வேளை ஆகும், ஒரு நாள் ஆகும், நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம், நாளைக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், வேறு மருந்து மாற்றி கொடுப்போம் அப்படி சொல்லுவார். உலகத்தில் எப்போவுமே அந்த நேரத்தை அப்படியே போகிற போல் எந்த விதமான தீர்வும் இருக்கலை. ஆமாம், அதே நேரத்தில் மாத்திரையே சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லியும் இருக்கக்கூடாது. ஆகவே பொறுமைக்கு அடுத்து ஒரு நியமம் இருக்கின்றது, ரொம்ப அழகாக சொல்கிறார். எஃபர்ட்டுக்கு பின் வருகின்ற எஃபர்ட்டுக்கு பேர் தான் பொறுமைன்னு சொன்னார். அழகான வார்த்தை இது. ஒரு எஃபர்ட்டை போட்டுட்டோம், அந்த எஃபர்ட்டை போட்ட பிற்பாடு அதன் பிறகு வரக்கூடிய அந்த எஃபர்ட்டுக்கு பேர் தான் பொறுமை. என்ன பொறுமை என்ற ஒரு சுபாவம், அது ஒரு எஃபர்ட். ஒரு முயற்சியை செய்த பிறகு அந்த முயற்சியில் பலனை பெறுவதற்காக காத்திருப்பது, அது ஒரு எஃபர்ட், அதுக்கு பேர் தான் பொறுமை. அதே நேரத்தில் இந்த பொறுமை எப்பொழுது கடைப்பிடி, முதல்ல எடுத்த உடனே பொறுமையை ஃபாலோ பண்ணுறதுலாம் இல்லை. முயற்சிக்கு பிறகு நோ சாய்ஸ் என்று வந்த பிறகு அமைதியாக ஏற்றுக்கொள்வது. முயற்சி செய்த பிறகு எல்லா முயற்சியும் பண்ணிட்டேங்க,
அந்த முயற்சியில் ரொம்ப சிறப்பு அதாவது திறமையாக செயல்படணும். செயல்பட்ட பிறகும் கூட அதில் வேறு ஒரு மாற்றமும் செய்ய முடியவில்லை என்றால் அதை முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதை தவிர அங்கே வேறு வழியில் அக்செப்டன்ஸ் சொல்கிறேன். ஆமாம். ஆக இந்த துயரமான நேரத்தில் அந்த துயரத்தை மன அமைதியுடன் எதிர்கொள்வது, ஏற்றுக்கொள்வது தான் பொறுமை. இது பொறுமையினுடைய முக்கியமான லட்சணம். ஆக துயரத்தில் நம்மை நாம் இழந்து விடாமல், மனதை நாசப்படுத்தி கொள்ளாமல் அமைதியுடன் சந்திக்கும் ஒரு திறன். ஆமாம். அப்பிரதிகார பூர்வகம், அது முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்வது, அது ஒன்று இருக்குது முக்கியமாக. முணுமுணுக்காமல் ஏற்றுக்கொள்வது இது வீடுங்களில் நிறைய நடக்கும். ஆமாம். அதுவும் தாய்மார்களுக்கு அதிகமாக இருக்கும். வெளியே சொல்லவும் முடியாது, பண்ணவும் முடியாது. கணவனுக்கு சொல்கிறதா, மற்றவங்களுக்கு சொல்கிறதா, மாமியாருக்கு சொல்கிறதா, மற்ற வீட்டில் முணுமுணுன்னு எங்கே தெரியும் சத்தம் அதிகம் கேட்க, சமையல் கட்டில் தான் கேட்கும். அவங்களுடைய ஏரியா அது. சில நேரத்தில் அவங்க கோபத்தை யார் மேலே வெளிப்படுத்துவாங்கன்னா, கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் சத்தமாக கேட்டுதுன்னு வச்சுங்களேன், அப்போ அம்மா வந்து ரொம்ப கோபமாக இருக்குது, ஏதோ பிடிக்காத விஷயம், முணுமுணுன்னு வேறு வழி இல்லை, வெளியே சொல்ல. நம்ம அப்பாக்கெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த காலத்துலலாம் சில பேர் வெளியே ஓப்பனாக சொல்லிடுறாங்க, அது விஷயம் வேறு. அந்த காலத்துலாம் பாவம் ரொம்ப பொறுமை. 4 குழந்தை, 5 குழந்தை, 10 குழந்தை எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. இப்போல்லாம் ஒன்று அதை கூட வளர்க்க முடியாத அவஸ்தைப்படுறாங்க. ஆமாம். 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற சொல்கிறாரு. நான் இப்படி தான் குழந்தை வளர்க்க போகிறது பயமாக இருக்குது. இப்போ ஒய்ஃபும் சம்பாதிக்கிறாங்க. அந்த காலத்தை வெறும் சாதாரண வேலை பார்த்து 8 குழந்தை, 5 குழந்தை, 4 குழந்தை தான் வளர்த்துருக்காங்க. புரியல நமக்கு. இப்போ சொல்கிறார் ஒரு தம்பி 1.25 லட்சம் ஐடியில் சம்பாதிக்கிறாரு, ஒரு குழந்தை பண்ண எப்படி தான் வளர்க்க போகிறேன்னு தெரியல, பயமாக இருக்குது. நீயும் ஒரு வேலையை மறுபடியும் தேடிக்குமா, அப்போ தான் முடியும். ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படி சாதாரண வேலை செய்தே நம்மளை அப்படி வளர்த்துருக்காங்க. அம்மாலாம் வேலைக்கு போயே இருக்காது, வீட்டில் இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆக இங்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் துயரப்படும் பொழுது பொறுமை இல்லை என்றால் அந்த துயரம்தான் என்ன ஆகின்றது, வேறு ஒரு ஃபார்மில் வெளிப்படும். கோபமாக, ஆங்க்ரி, ஆன்சைட்டி. ஆமாம். துயரப்படும் பொழுது பொறுமை இல்லை என்றால் அந்த துயரமே கோபமாக மாறும். கோபத்தினுடைய விளைவு நமக்கு தெரியும். நிறைய வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள், தேவையில்லாத விஷயங்கள், பிபி எகிரும். ஆக துயரத்துக்கு யார் காரணமோ அவர்கள் மீது கோபம் வரும். கோபம் என்ன செய்யும் நமக்கே தெரியும். நம்ம சொல்லும் சில நேரத்தை, எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ என்ன மனுஷனாக இருக்கிறதா அவர்கள் நினைப்பு வேறு. பிறகு இந்த துயரம், யார் துயரத்தை தந்தார்களோ அவர்கள் மீது பழி வாங்கும் எண்ணத்தை, வெஞ்சன்ஸ் வந்துடுது மனசில். அவங்கள பழி வாங்குகிற எண்ணத்தை வேறு உருவாக்கிடும். ஆக ஒருவன் இந்த உலகத்துக்கு நிறைய துயரத்தை கொடுத்து கொண்டிருந்தால் அவனுடைய பேக்ரவுண்டை பார்த்தா என்ன இருக்குமா, அவனுக்கு இந்த உலகம் நிறைய துயரத்தை கொடுத்து இருக்கும். அவன் சிறு வயதிலே, அவனுடைய ஏழ்மையினாலேயோ, அவனுடைய இயலாமையினாலேயோ, அவனுடைய சூழ்நிலையினாலேயோ, பல காரணங்களினால இந்த உலகம் அவனுக்கு நிறைய துயரத்தை கொடுத்து இருக்கும். சிறு வயதில் துயரப்பட்டவன் என்ன பண்ணுவான், வளர்ந்த பிற்பாடு தனக்கு துயரத்தை கொடுத்த நபர்களோ, சமுதாயமோ அல்லது சூழ்நிலையோ அதற்கு அவன் நேர் எதிராக செயல்படுவான். அவர்களுக்கு துயரத்தை கொடுப்பான். ஆமாம். தீவிரவாதிலாம் அப்படி தானே உருவாகிறான். தீவிரவாதினா அந்த தீவிரவாதிகள் சொல்லலை, மத தீவிரவாதிகள் சொல்லலை, பொதுவாக தீவிரவாதின்னு சொல்கிறத விட சிறு வயதில் துயரப்பட்டவன் உலகத்துக்கு துயரத்தை தருகின்றான். காரணம், துயரப்பட்டவனுக்கு பொறுமை என்ற வேல்யூ இல்லைன்னு சொல்கிறார். இந்த துயரமே ஒருவனை வில்லனாக மாற்றுகின்றது, பாபச் செயல் ஈடுபடுகின்றது சொல்லி சொல்கிறேன். சினிமாலாம் அதான் லாஜிக், அது நியாயப்படுத்துகிறாங்க. அது நியாயம் இல்லை. அதுக்காக சமுதாயத்தை நாசப்படுத்தும் சொல்லி முயற்சி பண்ணுறது சரியில்லை தான். அதனால் அந்த கருத்தெல்லாம் மக்கள் மனதில் சமுதாயத்தை திணித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக துயரம் என்பது நமக்கு நல்லது இல்லை தான், அது நம்மை தீயவன் ஆக்குகின்றது. அதே சமயம் துயரம் என்ற அனுபவம் பொறுமை என்ற வேல்யூவோடு சேரும் பொழுது அந்த துயரம்தான் என்ன, தவமாக மாறி அந்த தவத்தின் மூலமாக அவன் பண்பட்டு பக்குவப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக வெளிப்படுகின்றான்.
ரொம்ப அழகாக துயரம்தான் தவம், அந்த துயரம்தான் யோகம், அந்த துயரமே நம்மை பக்குவப்படுத்தும் சொல்கிறார். பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா உண்மையில் ஒருவர் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டுள்ளார் என்று பார்த்தால் அவருக்கு பின்னே பெரிய துயரம் இருந்திருக்கும். ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவருக்கு சொன்ன உங்களுடைய இந்த உயர்வுக்கு காரணம் என்ன? நான் பட்ட அவமானங்கள் சொன்னார். அந்த அவமானங்களை அப்படியே அவர் பாசிட்டிவாக மாற்றி என்ன பண்ணார்? உயர்ந்து வந்து விட்டார். இவ்வளோ அவமானங்களை தாங்கி கொண்டு நான் மேலே வரேன் பார், 4 பேருக்கு நல்ல கனவானாக வாழ்ந்து காட்டுகிறேன் பார், அப்படி சொல்லி வரணும். சில நேரத்தில் ஆன்மீக வாழ்க்கையில் கூட வரக்கூடியவர்கள் பார்த்தா இவர் நல்லா வந்துடுவார் சொல்லி நினைப்போம், அவர் சோட போயிடுவார். இவர் தேற மாட்டார் நினைப்போம், அவர் தேறிடுவார். ஆமாம், ஆன்மீக வாழ்க்கையில் இந்த சன்னியாச வாழ்க்கையோ அல்லது முழு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வருகின்ற பிரம்மச்சாரிகள் மத்தியில் நிறைய அனுபவங்கள் தான். இது ஒரு மாதிரி இருக்காப்லையே, தேற மாட்டார் போல் தெரியுது, தேறிடுவார். நல்லா வரா போல் இருக்கும், இவர் நல்லா வருவார், பிரைட்டு ஸ்டூடெண்ட் இருந்தோம், அது டமால் ஆகிடும். இருக்கு, நிறைய பார்த்துருக்குறோம். ஆக உண்மையில் ஒருவர் எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டுள்ளார் என்று பார்த்தால் அவருக்கு பின்ன பெரிய துயரம் இருந்திருக்கும். ஒருவன் எவ்வளவு வில்லனாக இருந்தாலும் கூட அவன் வயலண்ட்டாக இருந்தான்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு பின்னும் ஒரு துயரம் இருக்கும். இருவருக்கு பின்னும் துயரம் இருக்கும். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு எப்படி அதை பண்பட்டு வெளிவந்தார்கள், இல்லை பண்படாமல் அவர்களை இப்படி ஆக்கிவிட்டது என்பதற்கு 2க்கும் பொதுவான காரணம் துயரமே. ஆக 2 பேருக்கும் பின்னால் இருக்கிறது துயரம் தான். ஒரு கிரிமினல் பின்னாலும் துயரம் இருக்கலாம். ஒரு யோகி ஞானியின் பின்னாலும் துயரம் இருக்கலாம். ஆக இருந்தே ஆகணும்னு சொல்லலை, இருந்தே ஆகணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் நம்மை பண்படுத்தியதை விட துயரம் தான் நம்மை நிறைய பண்படுத்தி இருக்கும். துயரம் தான் நம்ம நிறைய பண்படுத்தி இருக்கும். அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு துயரம் ஒருவனை சமூக விரோதி ஆக்குகின்றது, கிரிமினல் ஆக்குறது. ஒருவனை சாதுவாக்குகின்றது, மாற்றுகின்றது, செயின்ட் ஆக்குறது. ஆமாம். ஆக செயின்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அந்த துயரத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையால் அதை ஜெயித்து விட்டான். துயரத்தை எடுத்துக்கொண்டு அதை தன்னுடைய பொறுமையினால் அதை ஜெயித்து வெளியே வந்து விட்டான். ஆகவே துயரமே ஒரு வகையில் சாதனமாகின்றது. 2 விதமான தன்மைக்கும் நாம் பக்குவப்படவும் அதுவும் தான் காரணமாகின்றது. ஆக அவதூதர் இந்த கருத்தை தான் இங்கு தருகின்றார். அதுக்கு தான் வந்து நம்ம இருக்கணும். துயரம் நமக்கு வரும்பொழுது அந்த துயரத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும், மிக மிக சூட்சமான கருத்தை தான் இங்கு நமக்கு சொல்லுகின்றார். ரொம்ப சூட்சமான கருத்து தான். பொதுவாக வேதாந்த தத்துவம், விசாரம், ஆத்மா, பிரம்மம் அல்லது அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் வாழ்க்கைக்கு தேவையான பண்புகளையும் கூட இங்கு சொல்லி கொடுக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் இந்த பண்புகளுடன் கூடிய மனம்தான், பக்குவப்பட்ட மனம்தான், பறந்து விரிந்த மனதில்தான் இந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை பெறுவதற்குரிய தகுதி வருகின்றது. அதனால தான் வேதாந்தத்துக்கு நுழைவாயிலாக சொல்லும் பொழுது இந்த சாதன சதுட்டை சம்பத்தின்னு சொல்கிறாங்க பாருங்க. 4-fold குவாலிஃபிகேஷன், விவேக வைராகம் சமமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்துவம், இது வேதாந்தத்துக்கு தகுதி சொல்கிறோம். அதில் சமதமங்கள்லாம் வரும்பொழுது இந்த பண்புகளெல்லாம் நிறைய வந்து விடுகின்றது. பகவத்கீதையில் பகவான் 13வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரை 20 பண்புகளை சொல்கிறார். அமானித்துவம், அதம்பித்துவம், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜவம், ஆச்சார உபாசன, சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம நிகிரக, இந்திரியார்த்தேஷ வைராகம், அனகங்காரமே வச்ச ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம், இப்படியே சொல்லிக்கிட்டு போகிறார். அப்புறம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தை 26 பண்புகளை சொல்கிறார். அதிலே 20 விதமான அசுர பண்புகளையும் சொல்கிறார். சில நேரத்தில் சில குணங்களை நாம் சரியானது என்று நம்மை அறியாமல் நம்ம கடைபிடித்து கொண்டிருப்போம் நல்ல பண்புகளாக. அதை படிக்கும்போது தான் தெரிகின்ற, ஓஹோ இது நம்மளுக்கு தேவையில்லாத தேவை நினச்சிருந்தோமே. இல்லை சாஸ்திரம் சொன்னால் தான் தெரிகின்றது. அதெல்லாம் தெரியும்னா என்ன பண்ணணும்? டிவி பார்த்தா வருமா? செல்ஃபோன் பார்த்தா வருமா? சாஸ்திரம் படித்தா தான் வரும். சாஸ்திரம் எங்கே சொல்லி தருவாங்க? இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கல்விகளை தெரிஞ்சுக்கணும், படிக்கணும். அதுக்கு வாய்ப்பு வேறு எங்கேயுமே அமையலை. ஏன்னா முந்தைய காலத்தெல்லாம் பார்த்தா நிறைய பிரவச்சனங்கள், ராமாயணம், மகாபாரதம் சொல்லுவோம். கதைக்காக கதை போய் கேட்கல, அந்த வாழ்க்கையின் மூலமாக சில பண்புகளை நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க.
இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெரிய பிரவச்சனம்லாம் நடக்கிறதுனா ஆயிரக்கணக்கான பேர் அமைதியாக உட்காந்து கேட்ட காலெல்லாம் உண்டு. இப்போ இருக்கா? அப்படிப்பட்ட மகாத்மாக்கள்லாம் இல்லைன்னு போய் கேட்குற மனநிலையும் நம்ம மக்கள் மனதில் இல்லை. வேறு யாரோ சொல்லி கொடுத்து இன்றைக்கி அப்படி ஒரு வக்கரமான மனநிலையுடைய சமுதாயத்தை உருவாக்கி வச்சுருக்கோம். அங்கொன்று இங்கொன்றுமா ஏதோ இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுனா இன்னும் கொஞ்சம் முழுமையாக இந்த சமுதாயம் கெட்டு போகாமல் இருக்குது. இந்த சமுதாயத்தில் இந்த சமயத்து மக்களுடைய ஆத்மா சொல்கிறேன் பாருங்கள், அந்த கோர் வேல்யூ இருக்குது, அது இன்னும் கூட நிறைய இடத்துல இருக்குது, அழியாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது காரணம் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்ட வாழ்க்கை முறைகள், கோயில்கள், ஸ்தலங்கள், ஆசிரமங்கள், நல்ல சாதுக்களுடைய சங்கம், இதுதான் நம்மளை இது வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு சமுதாயத்தின் நன்மைக்காக. ஆக சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த துயரம் வர காரணம் அவருடைய செயல், இவருடைய செயல், அவருடைய வார்த்தை, இவருடைய வார்த்தை, அவர்தான் இவர்தான், அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு வந்திருக்க ஒரு துயரத்துக்கு காரணம் அப்படி தான் புத்தியை நமக்கு காட்டி கொடுக்கின்றது. இங்கே அவதூதர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நீ கருதி விட்டால் அவர் மீது உனக்கு வெறுப்பு, கோபம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம் எல்லாம் உனக்கு வந்துவிடும். இதெல்லாம் வந்த பிறகு பொறுமைக்கு இங்கு இடம் ஏதுன்னு கேட்குறார். பொறுமைக்கு இடம் ஏது? ஆக இங்கே டீச்சிங் என்ன சொன்னால், இப்படிப்பட்ட துயரம் வரும் பொழுது எப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட துயரம் வரும்பொழுது எப்படிப்பட்ட ஞானம் நமக்கு இருக்க வேண்டும், அந்த அறிவைத்தான் இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன அறிவு? இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எனக்கு இன்பத்தை தருகின்ற கருவிகள் மாத்திரமே. அவர்கள் நமக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தா இல்லை, அப்படி நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கருவிகள் தான். ஆமாம். இப்போது ஒருத்தர் சொல்கிறார், கத்தி நம்மை குத்தி விட்டால் கத்தி மீத கோவப்படுறோம். நம்ம நாக்கு நம்முடைய பல்லை கடித்து விட்டால் யார் மேலே கோவப்படுறது? நம்ம பல்லையை நம்ம தட்டி எடுத்துட முடியுமா என்ன? இல்லையா? இப்போ ஒரு டெலிகிராம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, தந்தி கொண்டு வர்றாங்க, கடினமான ஒரு தகவல் கொண்டு வரார், துயரத்துக்குரிய தகவல் கொண்டு வரார். அதுக்காக தகவல் கொண்டு வரவர் மேலே நம்ம கோபம் வரும், கோச்சிக்க முடியுமா? அவர் வெறும் கர்த்தா மட்டும்தான், ஆள் மட்டும்தான். அதை கொண்டு வர்ற ஆள் மேலே நம்ம கோச்சிக்கிறது என்ன பிரயோஜனம் இருக்குது? அவர் கருவி தானே. ஆக இங்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறார். என்ன? அந்த கத்தியும் அவனே என்று பார்க்க சொல்கின்றார். கத்தி இடத்துல உனக்கு கருவி என்ற அறிவு இருக்கின்றது, ஆளையும் நீ கருவியாக பார்த்து விட்டு போன்றார். அவனை என்ன சொல்ல முடியும்? அவனும் ஒரு கருவி தானே. அவனால் நமக்கு இப்படி ஒரு அனுபவம் வர வேண்டும் என்று இருக்கின்றது, அது எனக்கு இருக்கின்றது, அவ்வளவுதான். அவர் மேலே எனக்கு வருத்தமில்லை, துயரமில்லை. அப்படி உன்னுடைய அறிவை நீ மாற்றிக்கொள். அதுதான் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ், டீச்சிங். அதுதான். ஆள் மேலே கோபம் வேண்டான்றார். இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் நான் சம்பாதித்த பாப புண்ணியத்தை அனுபவிக்க ஜஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறார். அப்படி நினச்சிக்கோன்னு சொல்கிறார். சிலர் சொல்லுவாங்க, இல்லை இல்லை அவர்கள் நமக்கு தீமையை தெரிந்தே செய்கின்றார்கள். நாம் சொல்லுவோம், இல்லை தெரியாமல் தான் செய்கிறார் சொல்லுவோம். இல்லை இல்லை வேண்டுமென்று தெரிந்தே தான் செய்கின்றார்கள். சரி, தெரியாமல் வேண்டுமென்று செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம். தெரியாமல் வேண்டுமென்று தெரிந்து செய்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள் சொல்கிறோம். அது ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான், இருந்தாலும் ஏற்றுக்கொள் சொல்கிறார். அப்படி ஏற்றுக்கொண்டால் பிரயோஜனம் நமக்கு தான். ஆக எப்படி அவன் கருவியாக இருக்கின்றான் யோசித்து, இல்லையா, நீ புரிந்து கொண்டு நீ அதிலிருந்து விடுபட்டு வாழ்வதற்குரிய அறிவை நான் தருகின்றேன்னு சொல்கிறார். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். இப்போது கத்தி இருக்கே, அது யோசித்து நம்ம குத்துமா? மனுஷன்தான் யோசித்து அந்த கத்தியை வைத்து நம்மை குத்துவான். கத்தி யோசித்து குத்தாது, இல்லையா? மனிதன் எப்படிப்பட்டவன் என்றார், ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கொன்றார். கத்தி ஜடம், அது யோசித்து குத்தாது. அதை உபயோகப்படுத்துபவன் எப்படி பண்ணுகின்றான், அதை வைத்து நமக்கு துயரத்தை தரும். ஆனால் மனிதன் என்ன, அவன் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கருவி என்று நினைத்துக்கொள் சொல்கிறார்.
கார் தானே போகின்ற சக்தி அதற்கு இல்லை. குதிரை தான் தானே போகின்ற ஓடுகின்ற சக்தி இருக்கின்றது. ஆக இந்த உலகத்துள்ள அனைத்து மனிதர்களும் உறவுகளும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி மட்டுமே. மேலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறாருன்னா, அவர்களுமே நம்முடைய பாவ புண்ணியத்தை தீர்ப்பதற்காக வந்து அமைந்தவர்கள் என்று ஏற்றுக்கொள் சொல்கிறார், கருதிக்கொள். ஒருத்தர் மூலம் துன்பம் வருது, அது மூலமாக என்னோட பாவம் போகிறது. ஒருத்தர் மூலமாக இன்பம் வருது, அது மூலமாக என்னுடைய புண்ணியம் போகின்றது. இப்படி நீ ஏற்றுக்கொள், எடுத்துக்கொள் சொல்லி சொல்கிறார். அதனால் என்னவா, நமக்கு பாவத்தினால் அல்லது நமக்கு துயரத்தை கொடுப்பவர்களை அந்த நேரத்தில் அந்த துயரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களையும் நீ மன்னித்து விட்டால் என்ன ஆகும்? நமக்கு பாவத்தை தருபவர்கள், அந்த கஷ்டத்தை தருபவர்கள், துயரத்தை தருபவர்கள், நம்முடைய பாவம் அவர்கள் செல்லுகின்றது சொல்லி சொல்கிறார். நமக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு நம்முடைய பாவத்தை அவர்கள் பங்கு போட்டு கொள்கின்றார்கள் சொல்லி சொல்கிறார். அதனால தான் சில பேர் நம்ம திட்டும் பொழுது அமைதியாக இது ஒரு சப்த பேதம் தானே என்று எடுத்துக்கொண்டு சென்று விட்டால் அந்த பாவம் அவங்களுக்கு தான், நமக்கு இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப சங்கடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சில நேரத்தில் சில வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பொறுமையாக வந்துட்டு இருப்போம். வந்த பிற்பாடு நம்ம மனதில் அப்படியே பொங்கி வரும் அந்த வருத்தமும் துயர். நம்ம இப்படி சொல்லிவிட்டான். அந்த கஷ்டம் பாவமெல்லாம் அவங்களுக்கு தான். இப்படி நினச்சோம்னா யாருன்னா திட்டுவோமா? திட்டுறது மனசு வருமா? இப்படியெல்லாம் உணர்ந்து யோசித்து சொல்கின்றார். அதற்காக பொறுமையை கையாளுபவன் விருத்தி பிகி. இதுதான் ஸ்லோகத்தின் சாரம். ஆமாம், நான் துயரப்படும் பொழுது, நாம் துயரப்படும் வேளையில் அந்த துயரத்தை எடுத்துக்கொள்கின்ற நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சொன்ன துன்பம் வரும் வேளையிலே சிரிங்கன்னு சொன்ன, இடுக்கண் வருங்கால் நகுக. அப்படியா முடியும் நமக்கு? அப்படி சொன்னால் இன்னும் கோபம் கூட ஆகிடும். அந்த நேரத்தில் சொன்னீங்கன்னா சொல்லிட்டு ஓடி போயிடணும், கிட்ட இருந்தால் அடிதான் கிடைக்கணும். பல காலங்களில், சில சூழ்நிலைகளில், சில மனிதர்கள் இல்லையா, சில இடத்துல இருக்க வேண்டிய சூழ்நிலை, நமக்கு வேண்டாத விருப்பமில்லாத இடத்தில் சூழ்நிலையில் மனிதர்களோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகின்றது. வாழ்க்கையில் பார்க்குற சிலரோடு இருக்க முடியவில்லையே என்ற வருத்தம், சிலரோடு இருக்க வேண்டியது இருக்கின்றதே என்ற வருத்தம். ரெண்டுமே வருதா இல்லையா? குடும்பங்களில், வாழ்க்கையில், சூழ்நிலைகளில் சில நண்பர்களோடு, சில உறவுகளோடு வேண்டியவர்களோடு இருக்க முடியலன்ற வருத்தம் இருக்குது, வேண்டாதவர்களோடு இருக்க வேண்டியது இருக்குன்ற வருத்தமும் இருக்குது. என்ன பண்ண முடியும்? பிடிக்காதுங்க யாருன்னா வந்தாங்கன்னா பண்பு கருதி என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே ஏன் வரான்னு தெரியல, அப்படியே பல்லு கடிச்சிட்டு மனசுக்குள்ளே இருக்கும். அவர் நேராக வந்த வாங்க 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 அப்படி தானே சொல்ல வேண்டியது இருக்குது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் சொன்னாலும் கூட வெளிக்கு சொல்லிக்க முடியறது இல்லையே. குறிப்பாக சம்மந்திக்கிட்ட காட்டிக்க முடியுதா? பொண்ணை கொடுத்துட்டோங்க, பொண்ணை கொடுத்தோன்னா கண்ணை கொடுத்துடணும், அப்படி தானே மாமியார்கிட்ட காட்ட முடியுதா? நாத்தனார்கிட்ட காட்ட முடியுதா? இன்னும் கஷ்டமாக தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? அதிக காலம் நமக்கு துயரம் தரும் விஷயங்கள் இருந்துதான் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சிக்கும் அப்பாற்பட்டு அந்த விவகாரங்கள் இருந்தால் நாம் என்ன செய்யலாம் என்ற கட்டுப்பாட்டிலே இல்லை. என்ற முயற்சிக்கு அப்பாற்பட்டு இவைகள்லாம் இருக்கின்றது. சூழ்நிலையோ மனிதர்களோ எதையும் அவர்களை குறை சொல்லாமல் அவர்களெல்லாம் ஒரு கருவியே என்று நான் என்னுடைய பாவ புண்ணியத்தை நாம் அனுபவிக்கின்றேன், இவர்கள்லாம் அந்த அனுபவிப்பதற்கான கருவிகளாக என்னை சுற்றி அமைந்திருக்கின்றார்கள். இந்த அறிவுடன் இந்த துயரத்தை நாம் சந்திக்க வேண்டும் சொல்கிறார். அது கடினம்தான், சொல்கிறது சுலபந்தான். அந்த சிச்சுவேஷனில் தான் நமக்கு எப்படின்னு சொல்லி தெரியும். நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொறுமை எப்படி வளர்த்துக்கிறது, அதுக்கு என்ன உபாயம்லாம் பார்க்க போகிறோம் இந்த இதுவில். அப்புறம் வெறும் பொறுமையே இந்த சூழ்நிலை மட்டும் சொல்லலை, அது எப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு நம்முடைய மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும், உபாயம்லாம் பார்க்க போகிறோம்.
ஆக ஸ்லோகத்தின் முதல் வரி பார்த்தா, நாம் தாக்கப்பட்ட போதிலும் கூட, நம்மை துயரப்படுத்திய போதிலும் கூட, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களால் நாம் துயரத்துக்குள் தள்ளப்பட்டாலும் கூட, அந்த உயிரினங்கள், அந்த மனிதர்கள், அவர்கள் யார் என்றால், நாம் நடந்து போகிறோம், ஒருவன் நடந்து எதிர்க்க வரான், வந்து நம்ம என்னவோ காரணம் தெரியல நம்மளை திட்டவோ இல்லை அடிக்கவோ செய்துட்டு போயிடுறான். ஒரு எதுவும் நம்ம செய்திருக்க மாட்டோம், அப்படிலாம் நடக்காது. சில நேரம் அப்படி ஆகி விடுகின்றது. அப்போ என்ன பண்ணணுமா? நம்முடைய கரும வினை தான், நம் பாவம் தான் நாம் செல்லும் பாதையில் இப்படி குறுக்க வந்து இப்படி பண்ணுறது. நம்ம சொல்லணும், என்ன கரகமோ தெரியல, இங்கெல்லாம் சொல்லுங்க கரகம். ஆமாம், என்ன கரகமோ அப்படி இல்லை. நான் நம்மளை பார்த்தோன்னே ஏன் அவனுக்கு கோவம் வரணும்? ஏன் சிரித்து 4 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? சில நேரம் நமக்கே விட சிலரை பார்த்தாவே அவங்க ஒன்றும் செய்திருக்க மாட்டாங்க. இப்போ தான் பார்த்துருப்போம், அவங்களுக்கு நமக்கு ஒன்றும் இருக்காது. ஆனால் அவர் பார்த்தாவே பிடிக்கல என்னவோ, ஏன் இருக்கா இல்லையா? அவர் பார்த்தாவே என்ன பிடிக்கலைங்க. அவர் என்ன பண்ணார்? நம்மளோட மாமனா மச்சானா வேறு எதுனா பங்குக்கு வந்தாரா என்ன? ஒன்றும் இல்லையே. சிலரை பார்த்தாவே நமக்கு மனசில் அவங்களோட நட்பாக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும், பிடிச்சிடும். இதில் என்ன காரணம் நம்ம சொல்ல முடியும்? ஆக நாம் எப்படிப்பட்ட துயரத்தை அனுபவிக்கின்றனோ அதற்கு அவர்கள் அப்படிப்பட்ட கருவியாக மாற்றியது என்னுடைய பாப புண்ணியமே. எனக்கு இன்பத் துன்பம் தருவதற்கு கருவியாக பிறரை மாற்றியது எது? என்னுடைய பாப புண்ணியமே. இந்த ஞானத்தை பெற்ற சிங்கமாக இருந்ததுன்னா ஒரு மானை பார்த்து என்ன பண்ண நினைக்குமா? எனக்கு புண்ணியம் வந்து அமைந்தது, என்ன சாப்பாடு கிடைச்சது. அம்மான்னு நினைக்கும், நான் செய்த பாவம் இல்லை அதற்கு உணவாக போகின்றேன். எலியை பார்த்த பூனை என்ன நினைக்கும்? பூனையை பார்த்த எலி என்ன நினைக்கும்? ஆக இவருடைய பாவ புண்ணிய விளைவாக இவர்கள் வந்தவர்கள். ஆகவே அதை தான் இங்கே சொல்கிறார், தேவவச அணுகைகி. தேவவசக சொல்லித்தான் பிராரப்த கர்மான்னு சொல்லிட்டுறார். நம்முடைய பிராரப்த கர்மா அதனுடைய அனுசாரத்தினால்தான் என்னுடைய நான் செய்த பாவ புண்ணிய அடிப்படையின்படி வருகின்ற உருவான மனிதர்களினால் சூழ்நிலைகளினால் தாக்கப்படும் பொழுது தீரக சாதகன், ஒரு சாதகன் என்ன செய்யணுமா? அப்பிரதிகார பூர்வகம், கொஞ்சமும் முணுமுணுக்காமல் பொறுத்து கொண்டு தர்மமாக இருந்து கொண்டு என்ன பண்ணணுமா? இங்கே ஒரு ரொம்ப சூட்சமான கருத்து தான் சொல்கிறார். 2வது வரியில் இன்பத்திலும் பொறுமை வேண்டுன்றார். துன்பத்தில் மட்டும் இல்லை, இன்பத்திலும் பொறுமையாக அதை அனுபவிக்க கற்றுக்கொள். இல்லை என்றால் நீ வாழ்க்கையை இழந்து விடுவாய், அந்த இன்பத்தையும் இழந்து விடுவாய். எத்தனையோ தவம் செய்கின்றோம். அதில் ஒரு தவம் என்ன தெரியுங்களா? இன்பத்தை ஒத்தி போடுதல் சொல்கிறார். இது ஒரு புது கருத்துங்க. ஒரு இன்பம் வருது, அந்த இன்பத்தை உடனே அனுபவித்து கொள்ளாமல் அந்த இன்பத்தையும் தள்ளி போடுதல், அது ஒரு தவம். தவம் என்பது என்னென்னா, நாம சில விதமான கஷ்டங்களை வரவழைத்து கொண்டு அதை சகித்து பழகுது, அது ஒரு தவம் தான். நம்ம தன்னைத்தானே வரித்து கொள்வது. ஆமாம், இன்பம் அதை ஒத்தி போட்டு பழகுதல் சொல்கிறார், அது ஒரு தவமாக சொல்லுகின்றார். சில உணவு வகைகள் இருக்கும், அதை மொத்தமாக சாப்பிட்டு விடுவோம் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுன்றார். மொத்தமாக சாப்பிட்டா ஒரே நேரத்தில் என்ன ஆகிடும்னா, சுகர் கம்ப்ளைண்ட்டுக்காராக இருந்தால் ஏதோ ஒரு 1/4 பங்கு சாப்பிட்லாம். மொத்தமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அந்த பேராமீட்டர் இருக்க அந்த மிஷினுக்குள்ளே வராது, சுகர் துன்பத்தை கொடுத்து விடும். ஆக நீ இந்த உலக இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்றாலும் அதிலும் பொறுமை வேண்டும். ரொம்ப நாளைக்கு முன்னே படித்து ஏதோ ஒரு ஃபாரினில்
நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவர் மீனை சாப்பிட்டு அந்த மீன் முன்னில் போய் குத்தி இறந்து போயிட்டார். ரொம்ப நாளைக்கு முன்னே, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே, எந்த நான் ஞாபகம் இல்லை. ஆக உணவை உட்கொள்ளும் பொழுதும் பொறுமை வேணும். சில பேர் பார்க்கலாம், அப்படி போயிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, பொறுமையோடு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, மீன் கூட சாப்பிட மாட்டாங்க, அப்படியே எடுத்து அப்படியே எதுவும் சாப்பிட்டாங்களா இல்லை வீடுங்களாம் சொல்லுவாங்க, என்னங்க ஆச்சு அவர் போர், அது வரும், என்ன பண்ணா கொட்டிக்கும், சாப்பிட சொல்கிறது இல்லை. ஆக இல்லை என்றால் அதன் சுவை நமக்கு வேகம் இருக்குது, அந்த சுவையே தெரியாமல் சாப்பிட்டு விடுவோம். சில நேரத்தில் உயிரே கூட போய் விடுகின்ற சொல்கிறார். ஆக துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதும் பொறுமை, இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது நம்முடைய பிடித்த பொருள் நம்முடைய கைக்கு வந்தால் அதை கொஞ்ச காலம் தள்ளி அனுபவித்தலும் கூட ஒரு தவமே சொல்கிறார். அடுத்தது, மாற்ற முடியாத இடத்தில் மாற்ற முடியாத விஷயத்தில் திதிக்ஷஸ்வ பாரத, பகவான் சொல்கிறார் கீதையில் தான். எந்த விஷயம் மாற்ற முடியாதது, மாற்றத்துக்கு உட்படாதது என்று தெரிகின்றதோ, மாற்ற முடியாததில் கூட 2 விதம் இருக்குது. டெம்பரவரியாக மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா. பர்மனண்ட்டாக மாற்ற முடியாத விஷயத்தில் சில பேரை கொஞ்ச காலத்தில் மாற்றி விடலாம். இதில் ஒரு பெரிய இன்னொரு விஷயம் இருக்குது. சில பேரை மாற்றலான்னு சொல்லி முயற்சி பண்ணுவோம், அப்புறம் அந்த முயற்சியினுடைய முடிவு என்ன தெரியுமா ஆகும், அவரை மாற்ற முடியாது என்று நாம் மாறிவிடுவோம். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல்லி டெஃபீட்டட் சொன்னார். நீ வெற்றிகரமாக தோல்வி அடைவாய். என்னவென்று, அவரை மாற்றுவதற்காக சென்று நீ மாறிவிடுவாய். என்னவென்று, அவரை மாற்ற முடியாது. சில பேரை மாற்றலாம், முயற்சி செய்து மாற்றலாம் இல்லையா. சிலதில் இந்த ஜென்மத்தில் மாற்ற முடியாது, அவ்வளோதான், அது அப்படி தான். அப்போ 2 விதத்தில் மாற்றம் இருக்கே, அது வருமா என்றால் வரலாம், வராமலும் போகலாம். சில நேரம் கொஞ்ச காலத்தில் என்ன ஆகிடும், அது மாறும் அல்லது மாறாமல் போய்விடும், நாம் தெரிஞ்சுக்குவோம். சில பேர் வாழ்க்கை முழுவதும் அவரை மாற்றவே முடியாது என்று நமக்கு தெரிய வந்துவிடும். ஆக இதை எல்லாவற்றையும் என்ன பண்ண, ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறார். திருமணமாகி 35-40 வருஷமாக வாழ்ந்துட்டு அம்மா என்ன நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைங்களே, ஐயாவும் என்னையும் கூட நீயும் தாமா புரிஞ்சிக்கவே இல்லை, அப்புறம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், புரியாமலே வாழ்ந்து வாழ்க்கை முடிஞ்சு அவ்வளோதான் போயாச்சு. வாழ்க்கையே எதற்காக என்றார், ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது இருவரும் அன்பாக வாழ்ந்து ஆதரவு பட்டதே இல்வாழ்க்கை சொல்கிறார். காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இல்வாழ்க்கைன்னு சொல்கிறார். அன்புக்குரிய இருவர் சேர்ந்து வாழ்ந்து பக்குவப்பட்டு வருவதற்காக தான் இல்லற வாழ்க்கை அதற்காக தான் அமைத்திருக்கின்றது. சில நோய் கொஞ்ச நேரத்தில் போயிடும், சில நோய் வாழ்க்கை முழுக்க மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாரு வச்சுக்கோமே. என்ன பண்ணுவோம், அதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து ஆக வேண்டியது இருக்கின்றது. அங்கு நமக்கு தேவை பொறுமை. அந்த பொறுமையை தவிர வேறு ஒன்றும் அங்கே பண்ண முடியாது. சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள், சில நண்பர்கள், சில உறவுகள், நாடு, இப்படி எதுவாக இருந்தாலும் எதை நம்மால் மாற்ற இயலவில்லையோ அதை முயற்சிக்கு பிறகு அதை ஞாபகம் வச்சுக்கணும். எடுத்தவொடனே ஏற்றுக்கொள் சொல்லலை, மாற்ற முயற்சி செய். உன்னுடைய எஃபர்ட் எல்லாம் போட்டு முயற்சி செய், சின்சியராக முயற்சி பண்ணும். செய்த பிறகும் எதை உன்னால் மாற்ற முடியவில்லை, அந்த மாற்ற முடியாத விஷயத்தில் ஏற்றுக்கொள்வதை தவிர உனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்கிறார். அந்த இடத்துல நமக்கு தேவையான குணம் பொறுமை. ஆக பொறுமையாக இவைகளை கையாள வேண்டும். இதில் மட்டும் இல்லை, நம்ம மனநிலையில் மாற்றத்தை வரவழைப்பதற்கு கூட பொறுமை தான் முக்கியம். ஃபிசிக்கலாக இருக்கிற வெளி விஷயத்திலேயே நமக்கு முயற்சி செய்து முடியாமல் போகும்பொழுது மனதளவில் மாற்றங்களை கொண்டு வருவது, மனம் என்பது ரொம்ப சட்டில் சூக்ஷமான விஷயம். அதை மாற்றுவது என்பது அதைவிட கடினமாக இருக்குது, சுலபமாக இல்லை. அதனால தான் பாருங்கள், பகவானுக்கு 18 நாள் மகாபாரத யுத்தத்தை திட்டமிட்டு யுத்தத்தை நிறைவு செய்தார். அது அவருக்கு சுலபமாக இருந்தது. ஆனால் துரியோதனன் என்கின்ற ஒருவனுடைய மனதை மாற்றுவதற்கு பகவானாலே முடியல. அவன் ஒருவன் மனதை மாற்றி இருந்தால் அந்த யுத்தமே வந்திருக்காது, இவ்வளோ நாசம் வந்திருக்காது. ஒவ்வொரு நாளும் அந்த உணவு சாலையில் அன்றைக்கி உணவு சமைச்சு கொடுத்து நம்ம மதுரையை சேர்ந்த பாண்டிய தேச ராஜா தான் மகாபாரத யுத்தத்தில் சாப்பாடு எல்லாம் எல்லாருக்கும் செய்து கொடுத்தார்.
ஆமாம், யுத்தம் பண்ணிட்டு வந்து எல்லோரும் ஒரே இடத்துல சாப்பிட்டு போவாங்களாம், அது விஷயம் வேறு. இந்த நாளில் இருந்தால் கிரைனைட் கொண்டு போட்டுருவாங்க. டெய்லி அவர் கேட்பாராம் கிருஷ்ணர் இடத்துல, இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு நான் சமைக்கணும்னு கேட்பாராம். அப்படின்னா யார் முடிவு பண்ணுறாங்க? மிச்சம் மீந்துடக்கூடாது, அவருக்கு அவ்வளோ, அவருக்கு கிச்சனில் அவர் பொறுப்பு. அப்போ அவ்வளோ பிளான் பண்ண பகவானுக்கு அர்ஜுனன், அதாவது துரியோதன ஒருவனுடைய மனதை மாற்ற முடியல. அது ரொம்ப கடினம்தான். ஏன்னா சூக்ஷமாக இருக்குது, நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்குது, நிறைய மனதில் இருக்கக்கூடிய எல்லாம் என்ன பண்ண முடியும். அடுத்து வாழ்க்கையில் சிலவற்றில் அடைவதற்கு நாம் தவம் செய்ய வேண்டும். எல்லா லட்சியங்களும் இல்லையா விரைவில் பலனை தரும் என்று சொல்ல முடியாது. அந்த லட்சியங்கள் நமக்கு பலனை தருவதற்கு நிறைய முயற்சிகள், அந்த முயற்சியே ஒரு தவம் தான். சரி, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தவம் பண்ணார் ஒருத்தர், புண்ணியங்கள் நிறைய செய்தார். சரி, சொர்க்கத்துக்கு போனால் என்ன பண்ணோம்? சீக்கிரம் சொர்க்கத்துக்கு போகிற செய்த செயலுடைய பலன் அனுபவம் சீக்கிரம் செத்து போயிடணும் இல்லையா? விரைவில் பலன் எதிர்பார்த்தா. சில பலன் விரைவில் வரலாம், சில பலன் மெதுவாக வரலாம். இந்த மரங்களை வைக்கிறதுல சொல்லுவாங்க, தென்னையை வச்சவன் சாப்பிட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்து சாவான்னு. ஆமாம், அப்பா வச்சாருன்னா பையன்தான் பனை மரத்தோட பலனை அனுபவிப்பான், நுங்கு சாப்பிடுவான். தென்னை மரம் 3 வருஷம் 5 வருஷத்துலேயே நம்ம பலனை பார்த்துட்டு போகலாம். அதுபோல் ஆனால் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குணமாற்றம் இருக்கின்றது, மனமாற்றம் இருக்கின்றது, அது அவ்வளோ சுலபமாக வந்து விட. நம்முடைய மனதையே நாம் பார்க்கலாம், நம்முடைய மனதில் இருக்க சில குணங்களையே நாம் யோசித்து பார்க்கலாம். ஒன்றுமில்லை, கோபம் வரக்கூடாது. எல்லாருக்குமே கோபத்தின் விளைவு நல்லா தெரியும். நான் கோபப்படக்கூடாது என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் நம்மளால் கோபப்படாமல் இருக்க முடியுதா? சின்ன குழந்தை இப்போ தான் வந்திருக்கு, அது என்ன பெருசாக பண்ணிச்சு, அதுக்கு வர கோபம் தூக்கி அடிக்குது. என்னவோ அவர் பெருசாக கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு யாருக்கோ கொடுத்துட்டா போல குழந்தைக்கு. ஆமாம், கோபப்படக்கூடாதுன்னு சொல்லி தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் கோபப்படுறோமே, அந்த கோபத்தை மாற்ற முடியல நம்மால். முதலையாவது இந்த கோபம் படக்கூடாது என்ற அறிவு இல்லாமல் கோபப்பட்டிருப்போம். அப்புறம் கோபத்தினுடைய விளைவு எல்லாம் நம்ம தெரிஞ்ச பிற்பாடும், அறிவு வந்த பிற்பாடு நம்ம கோபப்படுறோன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? முதல்ல அறியாமல், பிறகு இயலாமை. என்னால் அப்படி செய்யாமல் இருக்க முடியல. இதுக்கெல்லாம் மாற்றுறதுக்கு தான் தவம் ரொம்ப முக்கியம்னு சொன்னார். ரொம்ப முயற்சி பண்ணணும். ஆக நம்முடைய குணமாற்றமே இவ்வளோ கடினம்னா மற்றவருடைய குணமாற்றத்தை எப்படி மாற்ற முடியும்? அவர்கள் ஒரு செட் ஆஃப் கர்மா, அந்த பேக்கேஜோடு தான் வந்திருக்கிறாங்க. அதில் யார் யாருக்கு எது அதோட மோதி கொண்டு அதில் பக்குவப்படணுமோ அந்த பக்குவத்தை படுவதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் கருவிகள் என்று நாம் நினைத்தால் யார் மேலே நமக்கு கோபம் வராது. உன்னை சொல்லி குற்றமில்லை, தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்காலம் அதை நோவனோ பந்தமானது தந்த வினையே நோவனோ பரமார்த்தம் ஏதுமறியேன்னு தெரியல எனக்கு. யார் மூலமாக என்னென்ன பக்குவத்தை எனக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கார், அவரெல்லாம் கருவிகள். அல்ல, அவர்கள் நொந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை. அது மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், நாத்தனாராக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், எல்லார் இடத்துல எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் என்னை பக்குவப்படுத்தி பண்படுத்தி உள்ளது. பருவம் அது அறிந்து நின் அருளான குளிகை கொடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கி என்னை பணிகொண்ட பட்சத்தை என் சொல்லுகன்னு சொல்லுவார் தாய்மனார். நல்லா சுட சுட நன்கு தீட்டப்பட்ட தங்கம் எப்படி நன்கு 10 மாற்று தங்கமாக்குன்றது அழுக்கை போக்கி, அதுபோல் நீ என்னை பக்குவப்படுத்தினாய், பண்படுத்தினாய், என்னை செம்மைப்படுத்தினாய். ஒரு விக்கிரகம் வருவதற்கு அந்த சிற்பியான எத்தனை அடி கொடுத்து அதை செதுக்கி நல்ல முழுமையான அழகு கொஞ்சுகின்ற ஒரு உருவமாக்கினான். அதுபோல் என்னை பக்குவப்படுத்துவதற்கு இவர்கள் அனைவரும் கருவிகளாக இருப்பவர்களே. அந்த அறிவை தான் இங்கே தர்றார். அப்போ யார் மேலே கோபப்படணும்? கடைசியில் பார்த்தா நம்ம மேலே தான் நாம் கோபப்பட்டு கொள்ள வேண்டும். காரணம், நாம் செய்த வினைகள், பாபமோ புண்ணியமோ மற்ற விஷயங்களோ எல்லாம் நன்றும் தீதும் பிறர் தர வாரா சொன்னது போல் எல்லாம் நமக்கு நாமே செய்து கொண்ட விஷயங்கள்.
ஆக இந்த இடத்துல பொறுமையை இழந்தால் இந்த மாற்றத்தை நாம் அடைய முடியாது. வேதாந்த வகுப்பே கூட இவ்வளவு நாள் வந்தும் புரியவில்லையே அப்படி சொல்லி இனிமேலா புரிய போகிறது. இதில் சொல்கிறவரும் புரிகிற மாதிரி சொல்லலை, அது ஒன்று இருக்கு. சொல்கிறவரும் புரிய மாதிரி சொல்லலை. இந்த தத்துவம்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? கேட்குறவங்களுக்கு புரியாமல் பேசுறது தத்துவம். மகா தத்துவம் ஒன்று இருக்குது. சொல்கிறவருக்கே புரியாமல் சொல்லிகிட்டு இருந்தாலும் அது மகா தத்துவம். எவ்வளோ ட்ரை பண்ணி புரிஞ்சிக்க முடியல. எதற்கு இந்த வம்பு, பேசாமல் விட்டுடலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் முயற்சியும் பண்ணியிருக்கலாம், அந்த முயற்சிக்கு நமக்கு இடம் இல்லை, முடியலை இல்லையா? ஆக மனமாற்றமும் இந்த குணமாற்றமும் இந்த புரிகின்ற விஷயங்களும் மெதுவாகத்தான் வரும். ஒரு 2 நண்பர்கள் ஈத்த வகுப்பு ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார். அவர் தன்னுடைய பால்ய நண்பர் பிஇ படித்து இருந்தவங்க. இப்போ தான் ஒரு மறைஞ்சார். அவர் நண்பரை கூப்பிட்டார், இந்த கீத வகுப்புலாம் இருக்குது, வாப்பா சென்னையில். அவர் சொன்னார், எப்பா எனக்கெல்லாம் வந்தால் அதெல்லாம் புரியாது. இவர் சொன்னார், வான்னு சொன்னார். எனக்கு மட்டும் புரிஞ்சா போய் கேட்குறேன், நீ வா. மெதுவாக கொஞ்சம் புரிய வாப்பான்னு சொன்னார். போன உடனே புரிஞ்சிடும், அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதுவரை பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. ஆக ஆன்மீக முன்னேற்றமும் மெதுவாகத்தான் வரும். சில நேரம் நம்ம இடத்துல வந்தும் இருக்கும், நமக்கு தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கும், நாம் கவனித்து இருக்க மாட்டோம். ஆக இன்னும் அடைய வேண்டியதையே நினைத்து கொண்டிருப்போம், நாம் அடைந்ததை பார்க்காமல் இருந்து கொண்டிருப்போம், அதுவும் இருக்குது. அது எவ்வளவோ முன்னேற்றம் பலனை நாம் அடைந்து இருப்போம், அது நம்முடைய கண்ணுக்கு தெரிவதில்லை. பிறரும் நாம் அடைந்த முன்னேற்றத்தை கூறி இருக்க மாட்டார்கள். நீங்கள் பரவாயில்லையே, முந்தைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கீங்களே. அது நம்ம வீடுங்களில் மற்றவங்கள பார்க்குறவங்க சொல்லணும், பரவாயில்ல நீங்கள் எங்கேயோ போயிட்டு வர்றீங்க, உங்களை இடத்துல நல்ல ஒரு மாற்றம் தெரியுது அப்படி சொல்லணும். அதனால் என்ன ஆவாங்கன்னா, நானும் வரணுன்னு சொல்லி வரணும். அதுக்கு நேர் மாறா, இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க, அங்கே போயிட்டு வந்து இன்னும் மோசமாயிட்டீங்க, நான் வரவே மாட்டேன் அந்த பக்கம். அப்படியே ஆகிடும் சில நேரத்தில். ஆக மனமாற்றத்தில் நமக்கு பொறுமை அதிகம் தேவை. அடுத்து ரொம்ப முக்கியம், பொறுமை எதில் தேவை? பொறுமையை பின்பற்றுவதில். இல்லையா? இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், இறைவனிடத்தில் எந்த இடத்துல நான் எப்படி பொறுமையாக இருக்கணுமோ அதற்குரிய சக்தியை இறைவா எனக்கு நீ கொடுப்பாயாக என்று பிரார்த்தனையும் செய்து கொள்வது. நம்முடைய எல்லா விதமான எஃபர்ட்டும் போட்ட பிறகு முடியவில்லைன்னா கடைசியில் எங்கே போவோம்? ஆமாம், எல்லா பற்றியும் பார்த்தாச்சு. என்ன அலோபதி, ஹோமியோபதி, எல்லா பற்றியும் பார்த்த கடைசியில் என்னென்னா வெங்கடாச்சலபதி இல்லை கணபதி. நேச்சுரோபதி, அலோபதியில் பார்த்த ஒரு பாடு அவரே சொல்வார், எல்லாம் பார்த்துட்டோம், இன்னைக்கு கடவுள் தான் சொல்லிட்டு அவரும் போயிட்டுவார். அங்கே தான் போகணும். அவ்வளோ பிரார்த்தனை தான் எனக்கு. அது இன்னொன்று இருக்குது, ரொம்ப அழகாக ஒருத்தர் சொன்னார், இந்த பொறுமையை கொடு இறைவனிடத்தை பிரார்த்தனை பண்ணுறோம், அந்த பிரார்த்தனை கூட எப்படி இருக்கணுமான்னா, உடனே கொடு அப்படி கேட்கக்கூடாது, பொறுமையாக. பிரார்த்தனை பொறுமையாக தான் வரும். கையில் காசு வாயில் தோசை போடலாம் வராது, பொறுமையெல்லாம் மெதுவாக தான் வரும். அந்த பொறுமையாக தான் பிரார்த்தனை பண்ணணும். சீக்கிரம் கொடு அப்படி சொல்ல கேட்க முடியாது. ஆக பொறுமையாகத்தான் நாம் அடைய முடியும். ஆக இதுவரையே நாம் சில உதாரணங்களை எல்லாம் அந்த பொறுமையை பற்றிய விஷயங்கள் எங்கெங்கே எப்படி பொறுமை லட்சணங்கள் எல்லாம் பார்த்தோம். இனி கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணணும். இதில் டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்களே பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு, ஹோம் ஒர்க் கொடுத்தா பிள்ளைங்க தான் ஹோம் ஒர்க் பண்ணணும், அம்மா அப்பா செய்து கொடுக்கக்கூடாது. நிறைய வீடுங்களில் அம்மா அப்பா ஹோம் ஒர்க் செய்து கொடுத்துருவாங்க. அது சும்மா அம்மா அப்பா பரீட்சை எழுத போகிறாங்க,
அதுங்களை தான் செய்ய வைக்கணும். அதுபோல் இங்கே ஹோம்ஒர்க் பண்ணணும். அவரவர்களுக்கென்று உள்ள ஏரியாவில் தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஏரியா இருக்கும். எந்த ஏரியாவில் எந்த இடத்துல எனக்கு பொறுமை இல்லாமல் போகின்றது, எங்கே நான் டிஸ்டர்ப் ஆகிறேன். சில பேருக்கு சில ஏரியா இவங்களுக்கு சரியாக இருக்கும், இன்னொருத்தர் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு சரியாக இருக்காது. அவ்வளோ எந்த ஏரியாவில் நான் டிஸ்டர்ப் ஆகிறேன், எந்த விஷயம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறது, எதில் நான் ரொம்ப சக்தி அற்றவனாக இருக்கேன், எதில் நான் பொறுமை இல்லாதவனாக இருக்கேன், எதில் நான் பொறுமையாக இருக்கேன், அதையெல்லாம் நாம சிந்தித்து இதெல்லாம் வாழ்க்கையினுடைய பேலன்ஸ் ஷீட்டு தான் போட்டு பார்க்கணும். ஒவ்வொருவரிடம் ஒரு சூழ்நிலையில் பொறுமை இருக்காது. அந்த இடத்துல நமக்கு எந்த இடத்துல யார் இடத்துல எங்கே பொறுமை தேவை. அப்போ என்ன பண்ணணும், அவர்கள் லிஸ்ட்டு போட்டுக்கணும், லிஸ்ட் அவுட் பண்ணணும். பொறுமையை பின்பற்றும் இடம் எது, ஆஃபீஸா வீடா, யாரிடம், எங்கு, எந்த உறவுகளிடம், யாரிடம் அதிகமாக நான் இரிட்டேட் ஆகிறேன், நான் யார் இடத்துல இரிட்டேட் ஆக நான் கம்ஃபர்ட்டாக இருக்கேன், அதெல்லாம் பார்க்கணும். யார் இடத்துல நான் இரிட்டேட் ஆகணும், அவர் இடத்துல நான் இரிட்டேட் ஆகாது இருந்தேன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் அவர் இடத்துல. ஆமாம், அதற்கு அவர்களை மாற்றி நான் இரிட்டேட் ஆகாது இருப்பேன் அப்படிலாம் இல்லை. அவர்கள் மாறினாலும் மாறாவிட்டாலும் நான் அவர்களிடத்த கம்ஃபர்ட்டாக இருக்கிற அளவுக்கு நம்மை நான் தகுதிப்படுத்தி கொண்டால் நாம் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி அர்த்தம். இதுதான் சாத்தியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் முடியக்கூடியது. அவர்களை மாற்றி நான் இப்படி அமைதியாக இருக்க முடியும் என்றால் அது ஒரு காலம் நடக்கவே நடக்காது. மாற்றத்துக்குரிய ஒரே ஒரு ஆள் தகுதியானவர் யார் என்றால் அது நான் தான். என்னிடத்தில் தான் நான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அவங்க மாறினா நல்லது, வாஸ்தவம் தான். மாறாவிட்டால் அதற்காக நம்ம ஜென்மம் எடுத்து வந்தோம் இல்லையே. ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய நேரத்தில் மற்றொரு இடத்த மாற்றத்தை எதிர்பார்த்து அவர்கள் மாறலை, இவர்கள் மாறலை, அது மாறலை, இது மாறலை இல்லையா, எதுவும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஆக எப்பொழுது நீ யாரிடம் இரிட்டேட் ஆகலையோ அப்போ நீ ஜெயிச்சிட்ட, உண்மையான வெற்றி நீ அடைந்து விட்டாய் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட பொறுமை யாரிடம் இருக்கின்றதோ அவன்தான் ஹீரோ, அது இல்லாதவன் ஜீரோ. ஆமாம், வில்லனிடம் பொறுமை இருந்தால் அவன்தான் ஹீரோ. சில நேரத்தில் சிலரோட பொறுமையே நம்மளை இரிட்டேட் ஆகும், அதுவும் இருக்குது சில நேரத்தில். ஆமாம். ஆக அடுத்த கருத்து, இந்த பொறுமையை பின்பற்றுவதற்கான மார்க்கம் என்ன, வழி என்ன சொல்லணும் இல்லை. இவ்வளோ நேரம் பொறுமை, அதனுடைய பிரயோஜனம் எப்படி இருக்கணும் என்னென்ன எல்லாம் விஸ்தாரமாக பார்த்தாச்சு. எனக்கு இப்போ பொறுமை வேணும்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிடுச்சு, அதை பொறுமையாக சொல்லணும். எனக்கு பொறுமை வேணும் அப்படி இல்லை, பொறுமை வேண்டும் தெரிஞ்சாகி விட்டது. அதை பின்பற்றுவதற்குரிய மார்க்கம் என்ன, வழி என்ன. முதல் உபாயம் சரியான அறிவு. அந்த அறிவைத்தான் அவதூதர் இங்கு தருகின்றார். அந்த பொறுமையை பற்றிய சரியான அறிவு. யாரும் எனது துயரத்துக்கு காரணம் இல்லை, எல்லோரும் கருவிகள் தான். இந்த பேசிக் அவேர்னஸ் நமக்குள்ளே வந்து விட்டால் யார் மீதும் பழி சுமத்த மாட்டோம், யார் இடத்திலிருந்து நாம் இரிட்டேட் ஆக மாட்டோம். எடுத்த உடனே நம்ம பொதுவாக சொல்கிறது என்னென்னா, நம்முடைய ஃபெயில்யூர், நம்முடைய தோல்விக்கெல்லாம் அவர் காரணம், இவர் காரணம், அது காரணம், இது காரணம், இதுதான் சொல்கிறோம். மற்றவங்களை ப்ளேம் பண்ணுறதுல தான் நம்முடைய எல்லாருடைய சுபாவம் இருக்கின்றது. அதான் சொன்னோம், நம்முடைய பல்லே நம்முடைய நாக்கை கடித்து விட்டால் என்ன பண்ண முடியும் இல்லையா. அப்படி சொல்லி சொல்லி என்ன பண்ணுறோம், நம்மை நாமே நாசம் செய்து கொள்கின்றோம். நாம் வளருவதற்கு அதுவே பெரிய தடையாக இருக்கின்றது. ஆக இந்த உலகில் யாரெல்லாம் நமக்கு தீங்கு செய்கின்றார்களோ, அப்படி நடக்க செய்வதற்கு, அப்படி நம்மை திட்டுவதற்கு, சொல்வதற்கு, நம்மை நடத்துவதற்கு காரணம் அவர்கள் இல்லை, நாம் தான் காரணம் என்பதே அவதூதர் நமக்கு தருகின்ற அறிவு.
இது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாததாகத்தான் இருக்கும். இல்லைங்க, நான் ஏற்றுக்கவே மாட்டேன், அவங்களுக்கு இந்த உபதேசம் இல்லை. ஆக பூமியை பார்த்து பொறுமையை கற்றுக்கொண்டேன்னு சொன்னால், பூமி எனக்கு பொறுமையை தரலை, பூமியை பார்த்து அந்த அறிவை நான் அடைந்தேன்னு சொல்கிறார். பூமி என்னைக்குன்னா எழுந்து வந்து ஒருத்தர் என்ன பண்ணார், நடந்து போயிட்டே இருந்தாரா, ரொம்ப தூரம் நடந்து போகிறார் போயிட்டு ஒருத்தர் கேட்டார், எப்பா எங்கே நடந்து போகிற, எதுக்காக போகிற, யாரை தேடி போகிற? பூமாதேவியை பார்க்க போகிறேன். என்ன, யார? பூமாதேவியை. அப்போ அந்த பூமாதேவி நான் தான் பூமாதேவி சொல்லுமா? எது மேலே நிற்கிறேன்னா அதுதானே பூமாதேவி. அதுபோல் பூமி எனக்கு அப்படி எனக்கு சொல்லித்தரேன். நான் பூமியை பார்த்து இந்த பொறுமையை கற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். இந்த அறிவு வந்தால், எந்த அறிவு? யாரும் நம்முடைய துயரத்துக்கு காரணம் கிடையாது, யார் மீது எனக்கு கோபம் வராது, துயரம் வராது, அவர்களை நான் சபிக்க மாட்டேன். அது ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம குழந்தைகளே நாம் என்ன பண்ணியிருப்போம், அன்பாக அவைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி ஏதோ பண்ணியிருப்போம். அவனுடைய பக்குவமின்மையினால் நம்மிடத்திலே அல்லது தாய் தந்தர் சரியாக நடத்தாமல் சென்றும் இருக்கலாம். அதற்காக தாய் தந்தர் என்ன பண்ணக்கூடாது, அவர்களை சபிக்கக்கூடாது. ரொம்ப பக்குவம் இருந்தால் தான் முடியலன்னு என்ன பண்ணுறோம், அவ்வளோ கோபமும் முதல் மருமக மேலே வரும், அப்புறம் மகன் மேலே வரும். பேரனை வந்தால் கூட அந்த பேரனை கூட அப்படி ஒரு திட்டுவோம். அது அப்படி சபிக்கக்கூடாது, முணுமுணுக்கக்கூடாது. ஆக நம்ம யாரையும் சபிக்க மாட்டோம், பழி வாங்கவும் மாட்டோம். அப்போ நாம் இன்னொன்று இருக்குது, அதில் பிறரை சபிக்க மாட்டோம், பழி வாங்க மாட்டோம். சில பேர் இருக்காங்க, தங்களை தாங்களே தண்டித்து கொள்வார்கள். அதுவும் கூடாது. ஏற்கனவே நாம் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆக நம்மிடமே நமக்கு பொறுமை வருவதற்கு இந்த அறிவெல்லாம் நமக்கு பயன்படும். ஆக பொறுமை என்பதை பற்றிய ஒரு ஞானம், அதுதான் விதை, அது ரொம்ப முக்கியம். முதல்ல சொல்கிறார். அடுத்து இரண்டாவது கருத்து, அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். இந்த பொறுமைக்கு உபாயம். ஆமாம், பொறுமைக்கு முதல் உபாயம் பொறுமையை பற்றிய சரியான அறிவு. இரண்டாவது அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். ஒவ்வொரு பண்பும் அதோடு பல பண்புகள் சேர்ந்து வரும். ஆக முதலில் சரியான அறிவு, இரண்டாவது அறிவு ஏற்றுக்கொள்ளுதல். பொறுமை என்ற பண்பை நாம் பின்பற்ற இன்னொரு பண்பு உதவ வேண்டும். அதே போல் தீய குணமும் இன்னொரு தீய குணத்தை கொடுத்து விட்டு செல்லும். இல்லை, சூதாட்டம் இருக்கு, அது என்ன பண்ணும், அது விளையாட போகணும்னா புகைப்பிடித்தல் வந்துடும். அப்புறம் என்ன, கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் வரும். அப்புறம் என்ன, அதுதானே இன்றைக்கி தேசத்துடைய வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக பொறுமை என்ற வேல்யூவை பின்பற்ற நம்முடைய மனதில் ஏற்றுக்கொள்ளுதல் என்ற பண்பு தானே வந்துவிடும். ஆக முதலில் அறிவு, ஃபார்ம் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்கிறார். யாரும் பிறரும் காரணமில்லை. அடுத்து எ ஃபார்ம் ஆஃப் எமோஷன், பாவனை, ஏற்றுக்கொள்கின்றேன். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் பொறுமையை நாம் நன்கு பின்பற்ற முடியும். ஏற்றுக்கொள்ள மனநிலை தான் நமக்கு பொறுமையை தரும். ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான் நமக்கு பொறுமையாக இருக்க முடியாத தன்மையை கொடுக்கின்றது. ஏற்றுக்கொள்ளாத மனநிலை பொறுமையை பின்பற்றாததற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. அடுத்து மூன்றாவது பயிற்சி. மூன்றாவது உபாயம் பயிற்சி. முதல் இரண்டும் அறிவுபூர்வமாக உணர்வுபூர்வமானது. மூன்றாவது பயிற்சி, பிராக்டிஸ். பொறுமையை பயிற்சி செய்து பழக வேண்டும். பேசுவதில் பொறுமை, உண்பதில் வேகம் இருந்தால் பொறுமையாக உண்ண பழகுதல். பேசுவதில் வேகம் இருந்தால் பொறுமையாக பேசி பழகுதல். சில நேரத்தில் நம்முடைய மனதில் அது அந்த கருத்து இருக்குது பாருங்க, அப்படி மோதும் தாட். அதை வெளிப்படுத்துவது தான் நம்முடைய வார்த்தைகள். நம்ம மனதில் என்ன இருக்கோ அதை வெளிப்படுத்துவது வார்த்தையை பயன்படுத்தும். இந்த வார்த்தைகளை எப்படி பேச தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி டிராஃபிக் ஜாம் போல் நம்முடைய கருத்துக்கள் மனசில் அங்கங்கே அப்படியே இருக்கும். சொல்கிற விதம் பொறுமை வேணும். மெதுவாக பொறுமையாக பேசி பழகுவது. சாப்பிட்றதும் பொறுமையாக சாப்பிட்டு பழகும்.
சில பேர் பக்கத்திலே இருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசும்பொழுது எங்கேயோ தூரத்தில் இருக்க அவ்வளோ சத்தம் போட்டு பேசுறது. பஸ்ஸெல்லாம் போகும்போது ட்ரெயின்லலாம் செல்ஃபோனில் தான் பேசுவாங்க. இன்னும் இவங்க பேசுறது ஃபோனே தேவை இருக்காது போல இருக்குது அவர்கிட்ட பேசுறது. அப்படி சத்தம் போட்டு ஓன்னு அது பொறுமையாக பேசுறது நம்ம வர்றதில்லை. அது வகையில் அவங்களுக்கு பாவம் ஸ்பீக்கர் கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வச்சுட்ருப்பாங்க. அந்த காலத்தை சொல்லுவாங்க கழுத பால் அதிகம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தை அப்படிலாம் கொடுக்குறாமல் தெரியல, கழுத பால்லாம் கொடுக்குறாமல் தெரியல. இந்த காலத்தில் ஹாஸ்பிட்டலில் கிட்ட கழுதியை கட்டி வச்சுருப்பாங்க. நல்ல காசுங்க, சும்மா இல்லை, அது கழுதன்னு சொல்கிறோம், அது நல்ல காசு அது. ஆக எனக்கு நான் பொறுமையை எப்பொழுது எங்கு நான் என்னை நானே பொறுமை இழந்து செயல்படுவேனோ அந்த இடத்தில் பொறுமையாக செயல்பட்டு பழகுதல், இந்த அவேர்னஸ் நம்ம மனசில் இருக்கணும். அதெல்லாம் பார்க்கணும். எங்கே நான் பொறுமை இழக்கிறேன், யார் இடத்துல பொறுமை இழக்கிறேன், எந்த சூழ்நிலை என்னை பொறுமை இழக்க வைக்கின்றது அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் பார்த்து அந்தந்த விஷயங்கள் வரும்போது நம்முடைய மனதில் ஏற்கனவே ஒரு ஆட்டோ சஜஷன் கொடுத்து கொண்டு அந்தந்த இடத்தில் பொறுமையாக இருந்து பழகுவது. சிலரை பார்த்தா பொறுமை இழந்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அவர்களை பார்க்கும்பொழுது நம்முடைய மனதில் ஒரு எண்ணம் வந்துடணும், நான் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணணும், பொறுமை இழந்து விடக்கூடாது, அப்படி ஒரு அவேர்னஸ், அப்படி பழகணும். குறிப்பாக வாகனம் ஓட்டும் பொழுது மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுறது, ஓட்டுறது, கவனமாக பார்க்குறது. சில பேர் பாருங்கள் கோயிலில் பிரகாரம் சுற்றி வருவாங்க, அதில் மெதுவாக ஒரு அடி எடுத்து வைப்பாங்க, அடுத்த அடி பொறுமை. அது ஒரு விதமான தவம் தான் சொல்லணும், பொறுமையாக நடக்கிறது. அதுவே இந்த ஃபிசிக்கல் ஸ்லோனஸ் என்ன பண்ணால் மனதிலையும் பொறுமையை அமைதியை வரவழைத்து விடும். ரொம்ப வேகம் இருக்க மனசில் என்ன பண்ணுவாங்க, கோயிலை சுத்தமாக பார்க்க சில பேர் வேகமாக எதுக்கு தான் சுற்றுறாங்கன்னு தெரியல, சில நேரத்தில் வேகமாக மந்திரம் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொன்னார், ஏதோ ஒரு இது இருக்குது, அந்த பேர் சொல்ல விரும்பலை, இதை இவ்வளோ நிமிஷத்தில் சொல்லிடுறேன், ருத்ரன் சமகெல்லாம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன்னார். அந்த சுவாமி சொன்னார், அதுக்கு நீ சொல்லாதே இருக்கலான்னார். அவ்வளோ வேகமே தேவையில்லை. வேகம் கெடுத்தாண்ட வேந்த நெடி வெல்க சொல்லும்பொழுது பாராயணம் பஜனை இதெல்லாம் நம்மளோட மனதில் இருக்கக்கூடிய வேகத்தை அமைதிப்படுத்தணும். ஏற்கனவே மனசு வேகமாக தானே இருக்குது, அதை இன்னும் வேகமாக சொல்லக்கூடாது. ஜெபம் பண்ண பொழுது கூட பொறுமையாக சொல்லணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஒரு மந்திரத்துக்கு இன்னொரு மந்திரத்துக்கு இடையில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இடைவெளி இருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இப்படி சொன்னால் இன்னும் வேகம் அதிகமாக தான் போகும். அப்படி சொல்லக்கூடாது. மெதுவாக பொறுமையாக, ஜெபமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக அணுகணும். கோயிலை சுற்றி வரும்பொழுது கூட அந்த அளவுக்கு ஒரு படியாக எடுத்து வைக்கவில்லை என்றாலும் கூட அடி எடுத்து வைக்கவில்லை, பொறுமையாக சுற்றி வர்றது, பொறுமையாக நமஸ்காரம் பண்ணுறது. ஆனால் நமக்கு என்ன தெரியுங்களா, கோயிலுக்கு போனால் தான் எங்கேயோ இல்லாத அவசரம் அங்கே வந்துடும், வேகமாக சுற்றிட்டு வெளியே ஓடி போடணும், கூடுதல் நேரம் தான் பாவம் வந்துடும் கோயிலில். அப்படிதான் நம்ம மனநிலை இருக்குது. வேறு எங்கெங்கேயோ ரொம்ப நேரம் செலவு பண்ணணும், கோயில் வந்தால் மட்டும் அவசரம். அதுவும் கோயிலில் பூஜை நேரம் கூட உட்காந்துக்கிட்டு இருப்போம், பிரசாதம் கொடுக்கும்போது தான் அதிக அவசரம். யார் தலையினா யார் கையினா வச்சு அவர் கூட தீர்த்தமானது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி நமக்கு வராத அவங்க தலையில் விபூதியை கொட்டி பொறுமையாக இருந்து வாங்குவோம். கிடையவே கிடையாது. இந்த கைலாயம் இருக்கு, அங்கே இந்த புத்த மதத்தை சேர்ந்தவங்க திபெத்தியர்கள்லாம் நாமளாவது நடந்து வந்துடுறோம், சுற்றி வந்துடும். அவர்கள் ஒரு நமஸ்காரம் பண்ணுறாங்க, எந்திரிச்சு எங்கே நமஸ்காரம் முடிஞ்சதோ அந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு நமஸ்காரம், இப்படியே சுற்றி வர்றாங்க பரிக்கிரமா. என்னம்மா பாருங்கள், இந்த பிருந்தாவனத்தில் கூட ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அது போல் சில பேர் தார் ரோட்டில் ஏதோ ஒரு படுக்கை போல் போட்டு எடுத்து அதில் அப்படியே, அதெல்லாம் எவ்வளோ பெரிய அது ஒரு விதமான ஒரு மனநிலை போக்குவம். அதுக்காக எல்லோரும் செய்ய முடியும்னு சொல்ல வரல. அதுபோல் சில பேர் பண்ணுறாங்க. ஆக ரஜோகுணத்தை தவிர்த்தாலே பொறுமை வந்துவிடும். அதற்காக தமோ குணத்துக்கு அல்லது சோம்பலாக இருப்பதற்கு சென்று விடக்கூடாது. ஆக பொறுமையின்மைக்கு காரணம் ரஜோகுணம், சோம்பலுக்கு காரணம் தமோகுணம். அப்போ ரஜோகுணத்தை தவிர்த்து சத்துவகுணத்திற்கு செல்ல வேண்டும். குணத்திரை விபாக யோகத்தில் அழகாக சொல்லுவார். தமோகுணம் முக்குணங்களுடைய தன்மையை சொல்லி
தமோ குணத்திலேருந்து எப்படி போகணும், ரஜோ குணத்துக்கு, அப்புறம் சத்துவ குணத்துக்கு போகணும் என்பதை அழகாக படிப்படியாக பகவான் சொல்லி கொடுத்து கடைசியில் குணாதீதன், குணம் கடந்த நிலையை ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த குணாதீத தத்துவம் தான் ஜீவன் முக்தன் அல்லது சித்தப்பிரஜன் ஞானியோட லட்சணம் சொல்கிறார். 2வது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம், 12வது அத்தியாயத்தில் பராபக்த லட்சணம், இந்த குணத்திரை விபாக யோகத்தில் அந்த குணாதீத லட்சணமும் ஞானியினுடைய லட்சணங்களாக அங்கே பகவான் சொல்லுகின்றார். அதுபோல் இந்த இடத்துலையும் கூட நேர தமோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு போக முடியாது. தமோ குணத்திலிருந்து ரஜோ குணத்துக்கு சென்று ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு சென்றால் நமக்கு இந்த பொறுமையானது வருவதற்கு அந்த குணம் நமக்கு அதிகமாக பயன்படும். அடுத்து இதற்கு இன்னொரு விஷயம் இருக்குது, பொறுமையாக இருப்பதற்கு. உணவிலும் கூட காரசாரமான உணவை சாப்பிட்டு விட்டு வேறு மாதிரி உணவுகளை சாப்பிட்டு விட்டு உணவும் கூட ஒரு அளவிற்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்முடைய குணங்களை, சுபாவங்களை. பகவான் அதையும் கூட பகவத்கீதையில் உணவு சம்பந்தமான விஷயங்களை கூட எதெல்லாம் ரஜோகுண உணவு, எது தமோகுண உணவு, எது சாத்விகமான உணவு என்பதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். நம்ம அதெல்லாம் படிக்கணுமே, தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு டிப்ஸ் கொடுத்தா போல் எதற்கு? நம்மை நாமே பக்குவப்படுத்தி பண்படுத்தி பொறுமையாக வாழ்க்கையில் எல்லா விவகாரங்களையும் கையாளுவதற்கு. கடைசியில் நம்முடைய மனதே நமக்கு சில விஷயங்கள் அழகாக காட்டி கொடுத்துடும். ஆக பொறுமையுடைய வேல்யூவை நாம் புரிந்து கொண்டால் அதை பயிற்சி செய்து பொறுமையாக இருக்க முயற்சி செய்யலாம். இந்த இடத்துல நான் பொறுமையாக இருக்க வேண்டும், அதற்கு என்ன செய்தால் பொறுமையாக இருக்க முடியும் என்று அவரவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ப பயிற்சி செய்ய வேண்டும். கடைசியாக பொறுமையினுடைய பலன் என்ன, அது ரொம்ப முக்கியம். பொறுமையினுடைய பலன் என்ன? முதல் பலன், பொறுமையாக இருப்பது பொறுமையினுடைய பலன். மொத்தமாக சொன்னால் அதற்கு மேல் என்ன பலன் வேண்டும் இல்லையா? கரும்பு சாப்பிட்டா என்ன பலன் இல்லையா? கரும்பு சாப்பிட்றது பலன் தானே. கரும்பு துண்ண கூலி வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. அதுபோல் அப்படி பொறுமையாக இருப்பதே ஒரு பலன்தான். பொறுமையாக இருப்பதால் வேறு சில நன்மைகளை கிடைக்கும். அடுத்த பலன் சாதனாந்தரம் பிரவிற்த்தி திதிக்ஷா, ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த பொறுமை என்ற ஒன்று இருந்தால்தான் நம்மால் மற்ற எந்த சாதனங்களையும் செய்ய முடியும். அவ்வளோதான். ஒரு ஜபம் பண்ணுறது, ஒரு தியானம் பண்ணுறது, ஒரு பாராயணம் பண்ணுறது, ஒரு சமையல் பண்ணுறது, ஒரு வீட்டை பெருக்கிறது, ஒரு துணி துவைக்கிறது, பிறரோடு பேசுவது, பிறரோடு பழகுவது, எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை நமக்கு அதிகமாக பயணித்தரும். இல்லைன்னா எல்லா வேலையிலும் ஏதோ அறக்குறையாக சரியாக செய்ய மாட்டோம். எல்லா விஷயத்திலும் செய்வனை திருந்த செய்ய சொன்னால் செய்வனை திருந்த செய்யறது பொறுமையானது முக்கிய காரணமாக இருக்கப் போகின்றது. ஆக இந்த பொறுமை என்ற ஒன்று இருந்தால்தான் நம்மால் மற்ற சாதனங்களையெல்லாம் தொடர்ந்து முறையாக செய்ய முடியும். இந்த சாதன சவிட்ட சம்பத்தி தான், அதில் தான் திதிக்ஷா என்றுள்ளது. அது இருந்தால்தான் மற்ற பக்குவங்கள் எல்லாம் நம்மை அடைய முடியும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு சாதனத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டுமென்றாலும் பொறுமை என்பது இருந்தால்தான் முடியும். ஆகவே பொறுமை என்பது மற்ற எல்லா சாதனங்களுக்கும் விதையாக மூலமாக இருக்கின்றது. நிறைய நேரத்தில் சாதனங்களை ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம், பாதியில் விட்டுடுவோம். காரணம் பொறுமையின்மை. பாதியில் விடாமல் தொடர வைப்பது பொறுமை. அடுத்த பலன், எந்த ஒரு ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க தடைகள் நிறைய வரும். அந்த தடைகளை கடக்க பயன்படுவது பொறுமை. சொல்லுவாங்க, ஒருவர் பொறை இருவர் நட்புன்னுவான். 2 பேர் நட்பாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையாக இருக்கிறது தான், பொறுத்து கொள்வது தான். ஆக சில சாதனங்களை செய்யும் பொழுது தொடர்ச்சியாக செய்ய வருகின்ற சில பிரச்சனைகள், சங்கடங்கள், அவைகளை கடக்க பயன்படுவது பொறுமை தான். ஏதோ ஒரு வகுப்புக்கு வரோம், இல்லை லலிதா சகஸ்ரநாமம் கற்றுக்கிடுறோம், அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்குது, ஏதோ சில விஷயங்களை கற்றுக்க நினைக்கிறோம், சில சாதனங்கள் செய்ய நினைக்கிறோம், சில விரதங்களை மேற்கொள்ள நினைக்கிறோம். நிறைய நேரத்தில் என்ன ஆகிடும்னா பொறுமை போயிடும். அந்த இடத்துல பொறுமை அதிகமாக அவசியம். இது ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, உலக வாழ்க்கையிலும் கூட இந்த பொறுமை ரொம்ப தேவை. பல லட்சியவாதிகள், சாதனையாளர்கள், நாமே கூட நம்முடைய பொறுமையால் தான் நம்மை வெற்றி கொள்ள வேண்டும். நிறைய பேர் தொடர்ந்து இருந்து சாதித்தார்கள் என்றால் அதில் அவர்களுக்கு இருந்த பொறுமை. அவசரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னது போல் அவசரத்தில் அண்டா கொள்ள கூட கை போகாது.
இந்த நோயாளி பேஷண்ட்டுன்னு சொல்கிறேன், என்னென்னா அவருக்கு கூட பொறுமை தான். பேஷண்ட்ஸாக கேட்குறாரு, டாக்டர் என்ன பண்ணுவார்னா வந்தாருன்னா அவர் இடத்துல பொறுமையாக கேட்கறதுனாலேயே அந்த நோயாளிக்கு பாதி நோய் போயிடும். நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டார், அப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்தாரு அது விஷயம் வேறு. அதுவே அவருக்கே பொறுமை இல்லைன்னா என்ன ஆகும்? அடுத்து டாக்டரும் கூட பொறுமையாக யோசித்து அவருக்கு டயக்னைஸ் பண்ணணும். டாக்டருடைய ரொம்ப முக்கியமாக டயக்னைஸ் தான், மருந்து கொடுக்கறது இல்லை. மருந்து கொடுக்கறது நம்ம மருந்து ஆளுநர் சொல்கிறோம் பாருங்கள், கம்பவுண்டர், அவர் கூட கொடுத்துடுவார். டாக்டர் வேலையே அந்த டயக்னைஸ் பண்ணி என்னன்னு சொல்லி தீர்வு கொடுக்கறது தான். அதுக்கு மருந்து அப்புறம் எழுதி கொடுப்பார், யாரை கொடுப்பாங்க. ஆக அது மட்டும் இல்லை, விளையாட்டு வீரர்கள், விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்கும் இந்த பொறுமை தேவை இருக்குது. குடும்பமே பொறுமையால் தான் சேர்ந்து இருக்கும். குடும்பமாக இருக்கிறது பொறுமை தான் முக்கியம். அதுதான் ஒருத்தர் சொன்னான், அங்கே சொன்னா என்ன தெரியல, குடும்பத்தில் வீட்டுக்காரமா கொஞ்சம் கோபமாக இருக்காங்க, இது இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னா கணவன்மார்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தார் ஒருத்தர். அதிகமாக பேசுனாங்கன்னா எதனா சொன்னால் சரிம்மா சரிம்மா சரி, ரொம்ப பேசினா சாரிம்மா சரிம்மா சாரிம்மா, முடிஞ்சு போச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதுக்கு மீறி தான் அப்புறம் வேறு விஷயம். சரி, வீட்டில் அமைதி பெறுவது வேறு வழி இல்லை, இதுதான் தாரக மந்திரம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆக மனமாற்றம் நம்முடைய லட்சியத்தை அடைய வாழ்க்கை பயணத்தில் நிச்சயம் பொறுமை மிக மிக தேவை. அவ்வளவு கடினமான பாதையும் கூட இது இருந்தாலும் வாழ்க்கையில் தேவையான மிக முக்கியமான ஒரு ஆதாரமான ஒரு பண்பு. அதனால் தானே என்னவோ தெரியல, அவதூதர் முதல்ல பொறுமையில் ஆரம்பிச்சிடுறார். பொறுமை இல்லை என்றால் 2-3 பண்புகளோடு அடுத்த அந்தர்யோகத்துக்கு சாமி போதும்னு சொல்லி பொறுமை இல்லாமல் போயிட்டோம். இன்றைக்கி தான் 1.5 மணி நேரம் வகுப்பு போட்டிருக்கு. ஏன்னா நான் காலையில் வெளியே போயிருந்தேன், மதுரைக்கு போயிருந்தேன். அதில் இன்றைக்கி வர முடியுமா என்ன தெரியல. சுவாமிகிட்ட கேட்டேன், நீங்களே இந்த வகுப்பு எடுத்துடுங்கன்னு சொன்னேன். இல்லை சுவாமி, நீங்கள் மெதுவாக வரதா இருந்தால் மதியம் வகுப்பு நீங்கள் எடுக்கலான்னு சொன்னார். ஆகையினால 3/4 மணி நேரம் எடுப்போம், 2 சேர்த்து 1.5 மணி நேரம். அதனால தான் சொன்னோம், வகுப்பை கேட்கறதுக்கு பொறுமை வேண்டும், பின்பாடு பயிற்சி செய்கிறதுக்கும் பொறுமை வேண்டும். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஆக நாம் எந்த வகையில் தாக்கப்பட்ட போதிலும், துன்புறுத்தப்பட்ட போதிலும், துயரப்பட்ட போதிலும், அந்த யுத்தத்தால் வந்த அந்த தாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையால் வந்த அந்த வார்த்தையை அல்லது அனுபவங்களை, சூழ்நிலைகளை, பிறர் நமக்கு செய்த சில விதமான செயல்களை எல்லாம் இவன் எதை வைத்து கடக்க வேண்டுமென்றால் பொறுமை என்ற குணத்தை வைத்து அவைகளை நன்கு அமைதியாக ஆராய்ந்து அதற்கு தீர்வுகள் என்னவோ தீர்வுகளை செய்து, பிறகு தீர்க்க முடியாத விஷயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு மனதில் பொறுமையுடன் இவைகளை அணுகினால் அவன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நிறைய விஷயங்களை சொல்கிறார், மேலும் விஷயங்களை அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.